மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இணையக்கூடியவர் விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர். பேசலாம். தமிழ் தேசியத்திற்காக ஒரு வீரியமான ஒரு இயக்கம் தொடங்கப்படணும் அப்படின்னு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தபோது சீமான் இல்லை. மேடை மைக்குன்னு பார்த்தா ஏதோ அந்நியன் வந்து உள்ள பூந்துற மாதிரி அவர் மாறிடுற. நீ போயிட்டு வந்து 4 வருஷம் கழிச்சு தானே இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு பேசின. பிரபாகரனை சந்தித்ததுக்கு பிறகுதான் எனக்கு தமிழ் தேசிய தெளிவு வந்தது அப்படின்னா, என்னை உயர்த்தியதும் படிக்க வைத்ததும் வாழ வைத்ததும் திராவிடம் தான் சொன்ன காளிமுத்து பொண்ணு மேல உனக்கு எப்படி காதல் வந்தது? தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து ஆவணப்படம் தயாரிப்பதற்காக சீமானை வர சொல்லவில்லை. தேசிய தலைவரே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இவர் எடுத்த படங்கள் என்ன? ஐயா வைகோவை வந்து தேசிய தலைவர் அழைச்சார் அப்படின்னா அதுல நியாயம் இருக்கு. நான் அரிசி கப்பலை சுட்டேன், ஆமக்கறி இருந்தது, இட்லி பொழந்து வச்சா உள்ள கறி இருந்தது, இதெல்லாம் வந்து கேட்டு 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 உண்மையாலுமே இதெல்லாம் யாராவது உடைப்பாங்களான்னு நானுமே ரொம்ப நாள் கவனிச்சிட்டு இருந்தேன். ஈழத்தை வைத்தும் ஈழ பிணங்களை வைத்தும் சொகுசா வாழ்ந்தது சீமான். சீமான் திட்டமிட்டு இங்கே இறக்கப்பட்ட சிங்கள கைகூலி. 15 வருடங்களா பெரியாரை பத்தி பேசுனீங்கல்ல, எங்கிருந்து படிச்சீங்க? எங்கிருந்து பேசுனீங்க? வானத்துல இருந்து வந்ததா? சீமான் அவர்கள் என்ன சாதி அப்படின்னு முதல்ல வெளிக்கொண்டு வந்தது ஹெச் ராஜா அவர்கள் தான். இன்றைக்கு சீமானை ஆதரிக்கும் அத்துணை பேரும் 2009 ஈழ புலிகளுக்கு எதிரான களத்தில் நின்றவர்கள். திருமாவளவனுடைய அரசியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஐயா வைகோவனுடைய அரசியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கலைஞருடைய அரசியலை பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ தலைவர்களுடைய அரசியலை பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் யாராவது எந்த மேடையிலாவது உதிர்த்தது உண்டா? சிவசேனா உடைபட்டது, சிண்டே முதலமைச்சரானார், இன்னைக்கு எல்லாம் காலி. RSS பாஜக வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மராட்டிய மாநிலத்தில். இது அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒப்பிடுங்க. இங்கு முழுவதாக வியாபித்திருப்பது பெரியாரிசம். பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்காமல் இங்கே RSS பாஜக தமிழகத்தில் கால் வைக்க முடியாது. திமுக அரசு மீது ஒரு குற்றம் சொல்லணும் அல்லது நம்பகத்தன்மை அற்ற ஒரு அரசுங்கிறத உருவாக்குற பணியை RN ரவிட்ட கொடுத்துட்டாங்க. பெரியார் பிம்பத்தை உடைக்கிற பணியை சீமான்ட்ட கொடுத்துட்டாங்க. அதிமுகவை உடைக்கிற பணியை அண்ணாமலைட்ட கொடுத்துட்டாங்க. அம்பேத்கர் பீரங்கி படை என்றால் பெரியார் தரைப்படை. கனிமொழி என்ன பிறப்பு, அவங்க என்ன சாதி அப்படிலாம் பார்ப்பாங்க. இப்ப நமக்கே அது கேட்க தெரியும்ல. நீ என்ன கைல்வழி என்னன்னு கேட்க தெரியாதா? இப்ப இந்திரா காந்தி என்ன சாதின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்காரன் MP சீட் கொடுத்தான். ஜெயலலிதா என்ன சாதின்னு பார்த்திருந்தா இங்க முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? சீமான் ஒரு அப்பட்டமான RSS, அப்பட்டமான பாஜக. நாம் தமிழர் என்று சொல்லுவதற்கு அருகதையற்றவன் சீமான். யார் இயக்கம் ஆரம்பித்தாலும் கட்சி ஆரம்பித்தாலும் அம்பேத்கர் பெரியாருங்கிற ஈட்டி இல்லாமல் இந்த பார்ப்பனியத்தை உடைக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்ல வேற எதுவும் பேசுவதற்கே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பேசி தீர்த்தாச்சு. ஆனா மீண்டும் மீண்டும் ரொம்ப நெருங்கிய, அவரோடு நீண்ட நெடிய காலமாக பயணித்த, அதுல நீங்களும் ஒருவராக இருந்திருக்கீங்க. பட் இன்று வரை தொடர்ந்த இன்று வெளியில வந்து பேசக்கூடிய நபர்கள்லாம் முக்கியமான விஷயங்களை பேசும்போது அது அந்த கட்சியை சேர்ந்த தம்பிகளுக்கு, இளைஞர்களுக்கு உபயோகரமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். ஆடியன்ஸ் சலிச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஷயத்த சொல்றோம். சீமான் அவர்களோடு நீண்ட நெடிய காலம் பயணிச்ச ஜெகதீச பாண்டியன் அவர் வந்து கட்சியில மிக பெரும் பொறுப்புல இருந்திருக்காரு. சீமான் கடத்த இடத்துல தொடர்ந்து இருந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு சொல்லும்போது நம்பாம இருக்க முடியாது இல்லையா?
ஆனா இன்றும் ஒரு சந்தேகம் வருது, தம்பிகள்லாம் நம்புறாங்களா இல்லையான்னு நமக்கு மீண்டும் மீண்டும் எழுது. ஏன்னா அந்த கூட்டம் பின்னாடியே வரும்போது அச்சமாகவும் இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, சிறையில இருந்த போதே வந்து ஆர்எஸ்எஸ் நபர்களை சந்திச்சாரு, அதெல்லாம் எனக்கு அச்சம் கொடுத்தது. 2 தினங்களாக பேட்டிகளா கொடுத்துட்டு இருக்காரு. நான் வந்து நாம் தமிழர் இருந்து விலகுறேன், சீமான் அவர்களுடைய போக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டர்ஸ் 8 பக்க கடிதத்தை வாசிச்சிருப்பீங்க. உங்களுடைய முதல் பார்வை? அதாவது நாம் தமிழர் என்று தமிழ் தேசியத்திற்காக ஒரு வீரியமான ஒரு இயக்கம் தொடங்கப்படணும் அப்படின்னு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தபோது சீமான் இல்லை. ஓகே. ஜெகத் கஸ்பார், மணிவண்ணன், நான், ஆவல் கணேசன் ஒருத்தர், விஜயராகவன், இவங்கெல்லாம் தான் நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது அதுல வந்து அன்றைய தினத்தில் பெரியாரை பற்றி ஒரு நல்ல மேடைகளில் பேசிட்டு இருந்த சீமான், அதே மாதிரி ஈழத்திற்காக மேடைகளில் பேசிட்டு இருந்த சீமானையும் நாங்கள் ஒருங்கிணைச்சிக்கிட்டோம். அதற்கு பிறகு மணிவண்ணன் வந்து சீமானை முன்னிலைப்படுத்தினார். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு என்னன்னா, திரைப்பட இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ராமேஸ்வரத்துல ஈழத்தமிழர்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அந்த கூட்டத்தில் நான் வந்து அப்போ வந்து வர்ற விஐபிஸ்க்காக உணவு தங்குறதுக்கான இடங்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான பொறுப்பில் என்ன இது பண்ணியிருந்தாங்க. நான்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடியே போய் அங்கே ராமேஸ்வரத்தில் முகாமிட்டு அந்த வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பேசும்போது சீமான், அமீர் இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. அதில் மற்றவங்க பேசினதை விட ஈழத்தை பற்றிய புரிதல் தனக்கு அதிகமா இருக்கிறதுங்கிறத அவர் வெளிப்படுத்தினார். அது வந்து காங்கிரஸுக்கான எதிர்நிலையாகி அது வந்து கைது வரைக்கும் போய் அது வந்து ஒரு பெரிய எதிர்வினையை உருவாக்குறதுக்கு பிறகு இந்த இயக்கத்துக்கு சீமான் சரியான நபர் அப்படின்னு நாங்களா முன்னிறுத்தினது தான் அது. அதற்கு பிறகு மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டது மதுரையில். அந்த மதுரையினுடைய மாநாட்டில் நான், தங்கர்பச்சன், தமிழறிவு மணியன், ஐயா தமிழறிவு மணியன் எல்லாம் தான் நாங்கள் அன்னைக்கு அந்த கட்சியை துவங்கினதுக்கு பிறகு இதெல்லாம் அந்த வந்த வழி, அதுக்காக சொல்றேன். துவங்கினதுக்கு பிறகு வெகு வேகமான இளைஞர்கள் வந்து அந்த கட்சியில தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. ஏன்னா தமிழ் தேசியம்ங்கிறத ஒரு புது பார்வையோடு பார்க்கிற பார்வையும் ஈழத்தை பற்றிய சரியான புரிதலும் இருக்கு அப்படிங்கிறது. நான் சொல்றது இதெல்லாம் ஈழ யுத்தத்துக்கு பிறகு, ஈழ மௌனமானதுக்கு பிறகு. அப்ப அந்த ஈழ படுகொலைகளால் ஏற்பட்ட ஒரு உளவியல் காயம் தமிழக இளைஞர்கள் மத்தியில வியாபித்திருந்தது. அந்த நேரத்தில் இங்கு அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்ட சில போராட்டங்களில் நம்பிக்கையற்ற இளைஞர்கள், அப்படிதான் எடுத்துக்கணும், நம்பிக்கையற்ற இளைஞர்கள் இந்த இயக்கம் சரியா வரும்னு சொல்லிட்டு இயக்கத்துல வந்து எல்லாரும் வந்து இணையறாங்க, கட்டமைக்கப்படுது. அப்போ வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசின ஒரு வழக்குல சீமான் கைது செய்யப்பட்டார். 151 நாள் சிறையில் இருந்தார். இது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 151 நாள் சிறையில் இருந்தபோது சீமானை விடுதலை செய்ய வேண்டும். அப்ப நான் வந்து என்னுடைய உரையினுடைய கடைசி எண்டுல நான் பேசுற அந்த 2 வார்த்தையை கேட்கறதுக்காக கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சீமான் கருத்து எது, அதாவது அணு ஆயுதத்தோடு பிரபாகரன் வருவார், சீமான் கருத்தியல் ஆயுதத்தோடு வருவார் அப்படின்னு நான் முடிப்பேன் அந்த பேச்சுல. அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. மும்பை வரைக்கும் நான் போய் பேசினேன். அப்ப 151 நாள் சிறையில இருந்தார். விடுதலை அப்படிங்கும் போது நாங்கெல்லாம் ஒரு பெரிய பேரணியா வேலூர் மத்திய சிறையில அவரை அழைக்கிறதுக்காக போனோம். வர்ற வழியில மாலை போட்டுட்டு ஒரு பேரணியா கூட்டிட்டு வந்தோம். வலசரவாக்கத்துல அவருடைய அலுவலகத்துக்கு வந்து சேர்றார். சேரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் கூட்டம் கூடினது, விடுவிக்கிறதுக்காக இத்தனை பேர் வந்தது, ஒரு திரட்சி, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் முதல்ல உதிர்த்த வார்த்தை என்னன்னா, அதிமுக அடுத்தது நம்ம தாண்டா, இனி பாமகவும் இல்லை விசிகாவும் இல்லை. காரணம், திருமாவளவன் சாதிய கட்டமைப்பிலிருந்து வெளியே வர முடியாது, ராமதாஸ் அந்த சாதிய கட்டமைப்பிலிருந்து வெளியே வர முடியாது, இனி நம்ம தான் அப்படிங்கிற வார்த்தையை உதிர்த்தார். ஆனால் அவருடைய பேச்சிலையும் அவருடைய பார்வையிலையும் அவருடைய அணுகுமுறையிலையும் ஏதோ ஒரு மாறுதல் இருக்குங்கிறத உணர்ச்சிக்கு அப்பால் நின்று என்னால கவனிக்க முடிஞ்சது. ஒரு உணர்ச்சிக்கு அப்பால் நின்று எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இவருடைய போக்கில் ஏதோ ஒரு மாறுதல் தென்படுவதை நம்மளால கவனிக்க முடியுது. அந்த நேரத்துல
ஜூனியர் விகடன்ல எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில என்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. சீமான் விடுதலையாகி வந்ததற்கு பிறகு உங்களுடைய செயல் திட்டம் என்ன? சீமான் விடுதலையாகி வந்ததுக்கு பிறகு தமிழ் தேசிய கருத்தியலை நாங்க வேகமா முன்னெடுக்கிறது தான் எங்க கருத்தியல்னு நான் பேட்டி கொடுத்திருந்தேன். அந்த பேட்டி எடுத்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்று சின்ன சீமான் கூறினார் அப்படின்னு என்ன போட்டான். சோ அது அவருக்கு ஏதோ ஒரு உறுத்தலை உண்டாக்கி இருக்கு, அதனால என்கிட்ட பேசுறத தவிர்க்கிறார் அப்படின்னு நானும் கொஞ்சம் இடைவெளி விட்டே பழகினேன். ஆனாலும் அதற்கு பிறகு அவரை சந்திக்கிற நபர்கள் யார் யார் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு அந்த உட்கூறுகள் எல்லாம் தெரிஞ்ச போதுதான் நான் வேலூர் சிறையில இருக்கிற ஒரு நபரை வச்சு அவரை சந்தித்த நபர்கள் யார் யார் அப்படிங்கிற பட்டியலை வாங்கினேன். அந்த பட்டியலை வாங்கும் போதுதான் ஒவ்வொருத்தரா சரி இவர் தெரிஞ்சவர் இவர் தெரிஞ்சவர் இவர் தெரிஞ்சவர் இவர் தெரிஞ்சவர் இப்படியே அடிச்சுட்டு வரும்போது தான் 8 பேர் சம்பந்தமே இல்லாத நபர்கள் இவரை சந்திச்சிருக்காங்க. அந்த சம்பந்தமே இல்லாத நபர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க எல்லாமே RSS பின்புலத்துல இருக்கிறவங்க, பாஜக பின்புலத்துல இருக்கிறவங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி பின்புலத்துல இருக்கிறவங்க, கோபால்ஜி பின்புலத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிறத முதலில் கண்டுபிடித்தவன் நான் தான். சரி, நான் அதை வெளிப்படையா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன நோக்கத்திற்காக அவர் அப்படி செஞ்சாருங்கிறது நமக்கு தேவையில்லை, அதை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது என் வேலையும் இல்லைன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதோட எனக்கும் நாம் தமிழருக்குமான உறவு அதோட முடிஞ்சிருச்சு. இது 2009 2010 பேட்டி அப்படிங்கறதா இல்ல அவரோட நடவடிக்கைகளை பார்த்து நடவடிக்கையிலே மாறுச்சு. அதுக்கு பிறகு அவர் ஈழத்தை பத்தி பேசவே இல்லை, ஈழத்தை பத்தி பேசல, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தான் பேசினார். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதை எப்படிதான் பேசுறாரு. எனக்கு அன்னைக்கே ஒரு கேள்வி வந்து, பிரபாகரன் தமிழ்நாட்டுல நீ போய் முதலமைச்சர் ஆயிருன்னு சொல்லவே இல்லை, எந்த இடத்துலயும் சொல்லல. ஈழத்திற்கான ஈழ விடுதலுக்கான கட்டமைப்புக்கான பலத்தை சேகரின்னு சொல்லியிருக்கலாமே ஒழிய தமிழ்நாட்டுல போய் முதலமைச்சர் ஆயிருன்னு சொல்லல. அவருடைய போக்கு முதலமைச்சரை நோக்கியே இருந்தது. அடுத்து அப்பவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ராஜீவ் காந்தியும் சில நண்பர்களும் ஏன் வெளியே போறீங்கன்னு கேட்டாங்க. அப்பவே சொன்னேன், இந்த சீமானுடைய தற்போதைய பாதை ஒரு பாசிசத்தை நோக்கிய ஒரு பயணமா இருக்கு. ஓகே, நீங்க நிறைய பேச இருக்கும். அதுக்கு முன்பாக நீங்க அந்த நேரத்துல இருந்திருக்கீங்க. நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே இருந்திருக்கீங்க. அப்படிங்கறதுனால அன்று இருந்து இப்போ விலகிற வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ திமுகல இருந்து ராஜீவ்காந்தி அவர் இன்னைக்கு ஆதாரம் கொடுக்குறாரு, அந்த பிளாப்பியை வாங்கிட்டு வந்தது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இந்த மாதிரி சிறையில போய் அத்தனை பேர் செஞ்சிருக்காங்க, அவருடைய நோக்கம் வேறாக இருக்கிறது, பாதை மாறுது அப்படின்னா சொல்றாரு. இப்போதைய பாதையை பத்தி பேசுவோம். ஆனா அதற்கு முன்பாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் இன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆமா அந்த போட்டோ எல்லாம் எடிட் பண்ணதா நான் தான் வாங்கினேன் அப்படின்னு. இதை பத்தி எல்லாம் அதாவது உங்களுக்கு தெரியுமா? அதாவது சீமான் இந்த கொள்கையில உறுதியா இருப்பார்னு எந்த கொள்கையும் யாராலையும் பின்பற்ற முடியாது. அதாவது கணிக்கவே முடியாது, அவராலேயே கணிக்க முடியாது, அவராலேயே கணிக்க முடியாது. இன்னைக்கு என்ன பேசுவார், நாளைக்கு என்ன பேசுவார், அடுத்த நாள் என்ன பேசுவாருங்கிறத அவராலேயே கணிக்க முடியாது. அதுக்கு மேடை மைக்குன்னு பார்த்தா ஏதோ அந்நியன் உள்ள பூந்துற மாதிரி அவர் மாறிடுறார். அவர் என்ன பேசுறதுன்னு அவருக்கே தெரியல. அதாவது நான் பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் நான் இத்தனை நாள் இருந்தது திருட்டு திராவிட கூட்டம், அங்கு போனதுக்கு பின் தான் எனக்கு தமிழ் தேசிய தெளிவு வருது அப்படின்னு சொன்னால், நீ போயிட்டு 4 வருஷம் கழிச்சு தானே இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு பேசின இல்லையா? நீ அவரை சந்தித்ததுக்கு பிறகு, பிரபாகரனை சந்தித்ததுக்கு பிறகுதான் எனக்கு தமிழ் தேசிய தெளிவு வந்தது அப்படின்னா, என்னை உயர்த்தியதும் படிக்க வைத்ததும் வாழ வைத்ததும் திராவிடம் தான் சொன்ன காளிமுத்து பொண்ணு மேல உனக்கு எப்படி காதல் வந்தது? அது திருடம் பொண்ணுன்னு தெரியாத உனக்கு இல்லையா? அப்ப அவர் பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் எந்த சம்பந்தமும் எப்போதும் இருந்தது. மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் சந்திச்சது எந்த வருடம்? 2008 பிப்ரவரி 4 என்று சொல்லப்படுகிறது. 2019 வரைக்கும் ராவணன் குடியில பெரியார் படத்தை வச்சு நினைவஞ்சலி பண்ணிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அப்ப இத்தனை வருடம் ஆயிருக்கா? பிரபாகரன் அவர்கள் சொன்ன வார்த்தைய இங்க திராவிட கும்பல் இது பண்ணிட்டு இருக்காங்கன்றதை எடுத்துக்கிறதுக்கு பிரபாகரன் அவர்களுடன் பேசிக்கொண்டு அவர் எனக்கு சொன்னாரு, இதெல்லாம் பண்ண சொன்னாரு, என்னதான் அடுத்த செயல்பாடுகளை நீதான் கொண்டு போகணும்னு சொன்னாரு அப்படிங்கறது அதை எடுத்துக்கிறதுக்கே அவருக்கு இத்தனை வருடங்கள் ஆயிருக்கு. அதாவதுமா
அவர் சீமானுடைய பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க. திரைப்பட இயக்குனராக இருந்தார். அதற்கு பிறகு திராவிடம் பெரியாரை பற்றி பேசினார். அந்த பெரியாரை பற்றி பேசியதால் பெரியாரிஸ்ட் அந்த தோழர்கள்லாம் வந்து அவருக்கு தோழர்களா நட்பு பாராட்டுறாங்க. அதற்கு பிறகு அந்த நட்பை பயன்படுத்தி குளத்தூர் மணி அண்ணன் மூலியமாவோ அல்லது மொழி மேல இவ்வளவு தாகமா இருக்கிற ஒருத்தன் தேசிய தலைவரை சந்திச்சா என்னங்கிற சீமானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து ஆவணப்படம் தயாரிப்பதற்காக சீமானை வர சொல்லவில்லை. அவர் வர சொன்னது இயக்குனர் மகேந்திரன். சரிங்களா? அப்போ எப்படியாவது தலைவரை சந்திக்கணும்னு இல்ல, சீமான் அவர்கள் இங்க அந்த ஈழம் தொடர்பான அந்த மேடைகளை எல்லாம் பேசினது அதையெல்லாம் பார்த்து உணர்ச்சி பொங்க பேசுவதை பார்த்து அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து ஒரு அழைப்பு வந்தது. அதன் பேர்லதான் இவர் போனார். அப்படி அழைப்பு வந்ததற்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லை. அப்படி எல்லாம் அழைப்பெல்லாம் வரல. இவர் போக முயற்சி செய்தார். அது இப்ப தெரியுது, அதெல்லாம் திட்டம் ஒண்ணு. இவர் போக முயற்சி செய்து இன்றைக்கு புலிகள் கொடுக்கிற அறிக்கை அல்லது போராளிகள் முன்னாள் போராளிகள் சொல்லுகிற போக முயற்சி செஞ்சதே எதுக்கு அப்படின்னு இப்போ ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா இவர் அங்க போன நேரத்துல நந்தன் சொல்லி ஒரு இயக்குனர், அவர் சமீபத்துல பேட்டிகள் எல்லாம் கொடுக்கிறாரு, முன்னாடியே கொடுத்திருந்தாரு. அவர் வந்து முன்னாடி 10 வருடத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு பேட்டி வந்து சீமான் அவர்கள் அப்படி இப்படின்னு அவர் சீமான் அவருக்கு ஆதரவா இருந்துச்சு. இன்று அவர் கொடுக்கிற பேட்டிகள் சீமான் அவர்களுக்கு எதிர்பார்க்க அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அந்த டைரக்டர் வந்து எதற்காக போனார் அப்படின்னா அவரால் இங்க படம் இயக்க முடியல அப்படிங்கும் போது அவருடைய மாமா வந்து நீ அங்க ஈழத்துல படம் இயக்க முயற்சிக்கிறாங்க விடுதலை புலிகள், நீ அங்க போய் ஏன் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவர் போயிருக்கார். அப்ப சீமான் அவர்கள் இங்க வந்து சில படங்கள் தோல்வியான அந்த நேரத்துல இருந்தார். அப்ப படம் ஏற்கிற வாய்ப்பை போய் அங்க போய் பெற்றுக்கொள்வோன்னு போனாரா இல்ல மேதக அவர்களை சந்திக்கணும்ன்ற ஆர்வத்துல போனாரா? அதுவே இப்ப சந்தேகம் இல்லதானே செய்யும். இப்போ தேசிய தலைவரை ஈர்க்கிற அளவுக்கு இவர் என்ன படம் எடுத்துட்டாரு நான் தெரியாம கேட்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சி தேசிய தலைவரை ஈர்த்திருமா? இல்ல வாழ்த்துக்கள் திரைப்படம் தேசிய தலைவரை ஈர்த்திருமா? வீரநடை ஈர்த்திருமா? எந்த திரைப்படம் தேசிய தலைவரே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இவர் எடுத்த படங்கள் என்ன? இல்ல அங்க போன முகங்களும் ஒன்னும் அப்படி வெற்றி படங்கள்ல பயணித்த மகேந்திரன் பெரிய இயக்குனர் இல்லையா? அவரு சொல்லல. அடுத்ததாக இந்த ஒளிப்பதிவாளருமே அவரே சொல்லியிருக்காரு, அப்போது நான் சிறு ஷார்ட் பிலிம்ஸ் தான் இயக்கியிருந்தேன், பெருசா படம் இயக்கல அப்படிங்கறது அவரே சொல்லியிருக்காரு. இந்த நந்தன் பட இயக்குனரும் படம் இயக்க முடியாம அங்க போனவர் தான், வாய்ப்பு கிடைச்சு. சோ அங்க போறதுக்கும் தயங்குவாங்க இல்லையா எல்லாருக்குமே. ஒரு தேசிய தலைவரால் யார் அழைக்கப்பட்டிருந்தாலும் தேசிய தலைவர் வந்து காதல் படம் எடுக்க கூப்பிடல, ஆவணப்படம் எடுக்கிறது. அப்ப ஆவணப்படம் எடுக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு வீர தீரம் வேணும். அவனே ஒரு பயிற்சி பெற்ற போராளியா தான் இருக்க முடியும். ஏன்னா யுத்த களத்துல நிக்கணும். இவனுக்கு யுத்த களத்தில் நிக்கிறதுக்கு எந்த ஆண்மை இருக்கு, எந்த வீரம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எந்த விதத்திலையும் தேசிய ஐயா வைகோவை வந்து தேசிய தலைவர் அழைச்சார் அப்படின்னா அதுல நியாயம் இருக்கு. திருமாவளவன் அழைச்சாருன்னா அதுல நியாயம் இருக்கு. ஐயா நெடுமாறன் அழைச்சிருக்காருன்னா அதுல நியாயம் இருக்கு. அண்ணன் குளத்தூர் மணி அழைச்சிருக்காருன்னா அதுல நியாயம் இருக்கு. கோவை ராமகிருஷ்ணன் அழைச்சாருன்னா அதுல நியாயம் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து ஈழத்திற்காக அவ்வளவு தியாகங்களை செய்தவங்க. நீ என்ன பண்ண ஈழத்துக்காக? எதுக்காக உன்னை அழைக்கணும்? சரி நான் கேட்கிறேன், நீ அங்க போய் ஆவணப்படம் பண்ணுமா? அவ்வளவு ஈழ அக்கறை உள்ளவன் இங்கேயே ஒரு ஆவணப்படம் எடுத்துருக்க கூடாதா? அன்னைக்கு எழுச்சி ஊட்டிருக்கலாம்ல, ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கலாம். நீ எழுச்சி விட்டுருக்கலாம். அங்க போய் தேசிய தலைவரை சந்திச்சா தான் ஈழப்படம் எடுக்க முடியுமா? அப்படி இல்ல. அந்த அழைப்பெல்லாம் யாரு அப்படி அழைப்பு கொடுத்துதான் நான் போனேன்னு சொல்றது இதுவும் போலி படம் மாதிரி. இது ஒரு போலி பொய். இப்ப வர செய்திகள் என்னன்னா தேசிய தலைவரை சந்திக்கிறதுக்காக போனது உண்மைதான், உண்மை. ஆனால் சந்தித்தது 8 நிமிடம் தான். 8 நிமிடத்தில் ஒரு மனிதன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சட்ட பட்டனு கூட போறதுக்கு 2 நிமிஷம் வேணும் இல்லைங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நேரத்துல நான் அரிசி கப்பலை சுட்டேன், ஆமக்கறி இருந்தது, இட்லி பொழந்து வச்சா உள்ள கறி இருந்தது. இதெல்லாம் வந்து கேட்டு 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 உண்மையாலுமே இதெல்லாம் யாராவது உடைப்பாங்களான்னு நானுமே ரொம்ப நாள் கவனிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் அதெல்லாம் இப்பவாவது உடைபடுதுன்னு சந்தோஷப்படுறேன். அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கலங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிறையில அவரு பேசும்போது சில நேரங்கள்ல உணர்ச்சி பொங்க பேசும்போது சொல்லுவாரு, சிறை சென்றிருக்கீங்களா அப்படின்லாம் பேசுவாரு. உதயநிதி அவர்களை பத்தி எல்லாம் பேசும்போது ஈஸியா வந்து அமர்ந்துட்டாருன்னு பேசும்போது சிறைக்கு போனது உண்டா, மக்களோடு நின்னது உண்டான்னு கொந்தளிச்சு பேசுவாரு. அந்த சிறை வாழ்க்கை அவருக்கு எப்படி இருந்தது? கடினமாக இருந்ததா? சிறையில கொடுமைப்படுத்தப்பட்டாரா? அவருக்கு நல்ல ஜாலியா இருந்தது. அதுக்கு சாட்சி பேரறிவாளன் இருக்காரு, அவரு சாட்சி. சிறையில அவரு மாதிரி சொகுசா வாழ்ந்தவங்க யாருமே இல்லை. இல்லைன்னு சொல்லுங்க.
டெய்லி வந்து வேலூர் அந்த பழைய பஸ் நிறுத்தத்துக்கு முன்னால் இருக்கிற அம்மா பிரியாணி ஹோட்டல்ல இருந்து பிரியாணி போகலன்னு சொல்லுங்க. இப்ப மரணத்தை விட்டார் சாகுல் அமீது, அவர் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பா இருந்தாரு. சாகுல் அமீதுன்னு ஒரு பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர் இருந்தார், ஒரு மரணம் அடைஞ்சிட்டார். அவரு தான் அவருடைய சீமானுடைய உணவுக்கான பொறுப்பை எல்லாம் அவரு தான் எடுத்துக்கிட்டாரு. ஒரு தடவை அவர் போனார்னா வாங்கிட்டு போற அந்த ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா, 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவார். நான் கூட இருந்திருக்கேன். 10,000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ், அந்த பருப்பி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, நான்லாம் அதிகபட்சம் 50 ரூபாய்க்கு கூட வாங்கினது இல்லை. 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவார். சிறை என்பதை சொகுசாக அனுபவித்தவன் சீமான். நேரடியா பல பேர் பார்த்திருக்கோம். அதுக்கு சாட்சிகள் இருக்கு. அதுக்கெல்லாம் சாட்சி. அது எல்லாமே போய் ஈழத்திற்காக மற்றவங்கெல்லாம் உழைத்ததை வைத்து பார்க்கும்போது சீமான் கிள்ளி போட்டது ஒரு துரும்பு கூட இல்லை. ஈழத்தை வைத்தும் ஈழ பிணங்களை வைத்தும் சொகுசா வாழ்ந்தது சீமான். அப்படி சொகுசா வாழ்ந்த சீமான் தான், நீங்க ஒரு சொகுசா வாழ்ந்தவன் தான் ஒரு போராளியை பார்க்கும்போது அவரும் சொகுசா தெரிவார். மகேந்திரன் ஒரு இடத்துல குறிப்பிடுறாருங்கம்மா, நான் தேசிய தலைவரை சந்தித்த போது எனக்கு கொடுக்கப்பட்ட உணவு தோசை, அந்த தோசை சுட்டு 3 நாள் ஆச்சு. அந்த தோசையை சாப்பிடும் போது புளிய சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு புளிச்சு போயிருந்தது, ஈ இருந்தது, சாப்பிட்டேன். ஆனால் அது யுத்த களம் என்பதால் நான் ருசியை பார்க்கவில்லை. இது மகேந்திரன். எது உண்மையா இருக்கும்? யுத்த களம் எப்படி இருக்கும்? ஆமகரி திங்கிற மாதிரி இருக்குமா? அப்ப மகேந்திரன் சொல்வதில் இருக்கிற அந்த உண்மை தன்மை நீ சொல்ற இட்லி கறியில் இல்ல 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 இல்லையா? அப்ப இது அத்தனையுமே பொய், இட்டு கட்டிய பொய். அதே மாதிரி தேசிய தலைவர் அவர்கள் இவர் சொன்ன மாதிரி எந்த இடத்திலையும் திராவிடத்தை எதிர்த்து பேசியதே கிடையாது. இப்ப கடைசியா தமிழீழ விடுதலை புலிகளுடைய கடிதம் அதைத்தான் கடிதம் தெளிவா வந்துருச்சு. தமிழ் தேசிய ஈழ தேசிய அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் கட்டமைப்பு அது வேறு. அதை கருத்து சொல்லுவதில் தலைவருக்கே உடன்பாடு இல்லை. இது தெளிவான கருத்து இல்லையா? அப்போ எங்க போய் திராவிடத்தை எதுக்கு சொன்னாரு தேசிய தலைவர் இல்லையா? அது எல்லாமே பொய். திட்டமிட்டு RSS ஆல் நகர்த்தப்பட்டிருக்கிற ஒருவன் சீமான். இன்றைக்கு அது எங்க வந்து சேரணுமோ கரெக்டா வந்து அந்த பாதாளத்துல விழுந்திருக்கு. ஓகே, ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்களும் சொல்றீங்க, சிறையில் இருக்கும் போது அந்த 150 நாட்கள் அப்படிங்கும் போது அங்க இருக்கும் போதே RSS உறுப்பினர்கள் குருமூர்த்தி அவர்கள் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்க சார்பான ஆட்கள் சந்திச்சிருக்காங்க. வெளியில வந்துருமே அவருடைய செயல்பாடுகள்ல சில மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்து இவர் நாம் தமிழர்னு ஒரு கட்சி தான் இருக்கு, தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுக்க இவர் தான் இருக்காரு பேச அப்படின்னு இவரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள்ல இருந்து எல்லாருமே வெளியில வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன் வந்து அன்றைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இன்றுதான் இப்போ ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய சமீபத்துல பேட்டியில் பார்த்தா குருமூர்த்தி அவர்களை சந்திச்சாரு. கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது அந்த இதுல பேசும்போது சொல்றாரு, ராஜா அவர்களை தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியுது, அங்க போய் சந்திக்கிறதுக்கு அவரோட நெருக்கமா இருந்த ஆட்களை நான் தொடர்பு கொண்டேன், அது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதற்கப்ப இப்பதான் சந்திச்சாரா? இது வரைக்கும் எங்கேயுமே ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஆகட்டும் இல்ல இன்னும் பலர் ஆகட்டும் உடன் இருக்கும் போது RSS உறுப்பினர்களோ இல்ல பாஜக சார்ந்தவர்களோ இதுவரைக்கும் சந்திக்கல சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்களா? அதாவது ஒரு தலைமை மீது எப்ப சந்தேகம் வரும்? தவறான பாதை இல்ல வேறு பாதை. எனக்கு இருக்கிற தன்மைக்கும் அல்லது அறிவு தன்மைக்கும் சிறையிலிருந்து வந்த ஒரு வாரத்திலேயே இந்த பாதை தவறுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த புரிதல் வர்றதுக்கு சில பேருக்கு 2 வருஷம் ஆயிருக்கலாம், சில பேருக்கு 5 வருடம் ஆயிருக்கலாம், சில பேருக்கு 10 வருடம் ஆயிருக்கலாம், அல்லது இப்ப இருக்கிற தம்பிகளுக்கு இன்னொரு 30 வருடம் கழித்து கூட வரலாம் நான் சொல்றது. அப்ப ஜெகதீச பாண்டியனுக்கு அந்த புரிதல் இப்ப வந்திருக்கு. தலைமை மேல ஒரு தவறு தெரியுதே. ராஜீவ்காந்திக்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக தெரிந்திருக்கும், பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கு அப்ப தெரிந்திருக்கும். அப்ப சீமானை விட்டு விலகி அத்துணை நபர்கள் ஏதோ ஒரு புள்ளியில் தான் அவரை பற்றி புரிந்து கொள்கிறார்கள். ஆனா இதில் முதலில் புரிந்தவன் நான் அப்படிங்கிறது வேற. இந்த புரிதல் ஒரே என்ன மாதிரியே எல்லாத்துக்கும் அந்த புரிதல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் தமிழர் அப்படிங்கிற இயக்கம் கட்சி எதற்காக நீங்க வந்து எந்த விடுதலையை எந்த விடைக்காக அந்த கட்சியை ஆரம்பிச்சீங்க? அதாவதுமா பொதுவாவே ஒரு 20 வயது 25 வயது 30 வயது இப்படி இருக்கும்போது ஆண்ட கட்சி எதிர்கட்சி இங்க 2 கட்சிகள் தான் இருக்க முடியும். திமுக அதிமுக 2 கட்சிகள் தான் இருக்க முடியும். அமைப்புகள் நிறைய இருக்கும், இயக்கங்கள் நிறைய இருக்கும்.
அப்ப இந்த இரண்டு கட்சிகளிலும் பார்த்தா ஏதோ ஒரு குறைபாடு நமக்கு தெரியும். ஒருவேளை ஈழத்துக்கு ஆதரவா ஜெயலலிதா நடந்துக்கலையோ, அல்லது கலைஞர் ஈழத்துக்கு ஆதரவா நடந்துக்கலையோ, ஆனா ஆதரவா நடந்திருக்காரு, அது வேற. அந்த போர்க்களம், ஈழத்திலிருந்து வந்த செய்திகள், இதெல்லாம் நம்மள ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல வைத்திருக்கிற அந்த வயது, அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு எதையும் ஆராயாமல், அதனுடைய பின்புலம் தெரியாமல், உணர்ச்சிகளுக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த வயது இல்லைங்களா? அங்க இசைப்பிரியா கதற கதற கற்பழிக்கப்பட்டார் அப்படின்னு நமக்கு உள்ளம் கொதிக்கும். அப்ப நமக்கு எவன் ஆறுதல் சொல்றானோ அவன் தான் தலைவன். ஆனா அதனுடைய பின்புலம் என்ன, எதனால் நடத்தப்பட்டது இப்படிங்கிற அரசியல் அப்ப புரிதல் இல்லை. அப்ப நம்ம உணர்ச்சி கொந்தளிப்புக்கு சமமா ஒருத்தன் பேசும் பொழுது அதுக்கு தீனி போடும் போது அவனை தலைவனா ஏத்துக்கிறது தான். இது உணர்ச்சி கொந்தளிப்பால் வந்ததானே ஒழிய கருத்து கொந்தளிப்பால் வரல. தலைவனா ஏற்றுக்கிறது அதை பத்தி கேள்வியில, எதற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது? ஒரு மாற்றுதான். தமிழக அரசியல்ல களம் கண்டு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுக்காகவா, இல்ல ஈழ தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்களே அவங்களுக்கு, அந்த போர்க்களத்துல மாண்டு போனவங்களுக்கு, கொடுமைகளை அனுபவிச்சவங்களுக்கு, தன் நிலத்தை இழந்தவங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க முதலமைச்சரானா கூட ஈழத்துக்கு என்ன பண்ணிட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அது இந்திய பிராந்திய அரசியல். அது அதாவது தெற்காசிய பிராந்திய அரசியல். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உடைய வெளியுறவு கொள்கைக்கான அரசியல் அது. இப்ப நீங்க இங்க முதலமைச்சரே ஆனாலும் ராணுவத்தை அனுப்ப முடியாது. அவன் நெய்தல் படை அனுப்பலான்னு சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல, சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல. நான் இந்திய தேசிய ராணுவத்தை எதிர்பார்க்க மாட்டேன், என் தம்பிகளை அனுப்பி சிங்களவனை கொள்ளு வேணுங்கும் போது நமக்கு இந்த கார்ட்டூன் காமிக்கிற மாதிரி தான், ஒரு படம் காமிக்கிற மாதிரி தானே அது. அந்த வயது இளைஞர்களுக்கு அந்த பூஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஒத்து போகும். அந்த நேரத்துல திக்கு தெரியாம ஏத்துக்கிறது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்ட போது எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை இருக்கு இல்லையா, தமிழ் தேசிய கொள்கை, தமிழர் தான் ஆட்சியில் இருக்கணும், தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், தமிழ் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலைங்கிறது முன்னுரிமை கொடுக்கணும், இந்த மாதிரி கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருந்தது. போர்க்குற்றம் நிரூபிக்கப்படணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த கொள்கைகள் இல்ல. போர்க்குற்றத்துக்கு நான் வெளியே வந்ததுக்கு பிறகுதான் டப்ளின் தீர்ப்பாயத்துக்கு நாம் தமிழர் 44 பக்க கோரிக்கை புகார் ஒண்ணு கொடுத்தாங்க. அதாவது ஆவணங்கள் ஒண்ணு சமர்ப்பிச்சாங்க. அதுல பிற்காலத்துலதான் தெரிஞ்சது, அந்த ஆவணத்தை நான் படிக்கல, பிற்காலத்தில் அந்த ஆவணத்தை நான் படிக்கும் போது தெரிஞ்சது, முழுக்க ஈழத்திற்கும் பிரபாகரனுக்கும் எதிராக எழுதப்பட்டிருந்தது நாம் தமிழருடைய ஆவணம். பிரபாகரன் குடும்பத்திலிருந்து மூத்த பிள்ளையை அல்லது ஏதாவது ஆண் பிள்ளையை பிடித்து படக்கி இழுத்து சென்றார்னு இருக்கு. 8 வயது 9 வயது குழந்தைகளை விடுதலை புலிகள் இயக்கத்தில் பயன்படுத்தியது உண்மை என்று இருக்கு. ஈழ மக்களை தங்களின் கேடயமாக விடுதலை புலிகள் பயன்படுத்தினார்கள், அது உண்மை என்று நாம் தமிழருடைய ஆவணத்தில் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. டப்ளின் தீர்ப்பாயம் இருக்கு, 43 பக்கம் கடிதம். அதுல எப்படி நீ எல்டிடிக்கு எதிராக நிப்ப? நீ அந்த எல்டிடிக்கு எதிராக இருந்துட்டு எப்படி நீ தேசிய தலைவர் பிரபாகரன் இன்னைக்கு உன்னால பேச முடியுது? அது பித்தலாட்டு அரசியல் இல்லையா? ஆக ஒட்டுமொத்தமாக இப்ப கிடைக்கிற தகவல்கள் அல்லது ஏற்கனவே கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்த்தால் சீமான் திட்டமிட்டு இங்கே இறக்கப்பட்ட சிங்கள கைகூலி. சீமான் அவர்கள் எந்த ஒரு நபர் ஏதாவது கேள்வி கேட்டாலும் சரி, இல்ல சீமான் அவர்கள் தொடர்பாக விமர்சனத்தை வச்சாலும் சரி, அதுக்கு பதிலடியை கொடுக்காம நகரவே மாட்டாரு. ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல மறுநாளே இல்ல அன்றே பதிலடி வந்துரும். அப்படி இருக்கும்போது கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த ஆடியோ வீடியோக்கள் அதெல்லாம் உண்மையினும் பல வெளியில வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. காளியம்மாள் ஏன் இன்னும் அமைதியா இருக்காங்க, என்ன இதுல இருக்காங்க, நாம் தமிழ்ல தான் இருக்காங்களா அப்படின்னு கூட நமக்கு தெரிய வரல. அப்படி இருக்கும்போது இந்த எல்லாருக்கும் பதில் கொடுக்கிற சீமான் அவர்கள், ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வெளியில 8 பக்க கடிதத்தை வெளியில கொடுத்திருக்காரு. 2-3 பேட்டிகள் கொடுத்திருக்காரு. அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. ஏன் இப்போ வரைக்கும் மறுக்கல? ஏன் இன்ன வரைக்கும் பதில் தரல? அதில் உண்மை இருக்கிறதுனால மறுக்கல. பொய்யா இருந்தா மறுத்திருப்போம். உண்மை இருக்கும் பட்சத்தில் மறுக்க முடியாது. ஏன்னா ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள் இப்போது வெளிவருகிற காலங்கள், விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து சீமானுக்கு எதிராக வந்த கடிதங்கள், சீமானுக்கு எதிராக இன்னும் பல்வேறு ஆவணங்கள், பொட்டாமானை மயிறு என்ற பேசிய ஆடியோக்கள், இதெல்லாம் வெளியே வரும்போது வெளியே போனது உண்மை,
அப்படிங்கிறது தெரியுது. இதனாலதான் இவங்க வெளியே போறாங்கன்னு அவருக்கே தெரியுது. என்ன கருத்து சொல்ல முடியும்? இப்ப அந்த கருத்தை எல்லாம் நீத்து போக செய்ய வேண்டும். தன்னுடைய கட்சி வலுவிழந்து கொண்டிருக்கிறது. கும்பல் கும்பலா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை இனிமேல் காப்பாற்ற முடியாது, திரை நிதி இனி வராதுங்கிற பட்சத்தில் அதிலிருந்து எஸ்கேபிசம் தான் அது. அதை மூடி மறைப்பதற்காக அல்லது இது ஒரு செய்தி பெரிய செய்தியா மாறிவிடக் கூடாது என்பதற்காக பெரியார் சொல்லாததை சொன்னதாக சொல்வது என்பது இந்த உண்மையான விஷயங்களை நீர்த்து போக செய்யும் ஒரு வேலை. புரியுதுங்களா? தன்னை பற்றிய உண்மைகள் எங்கே தன்னுடைய பிம்பம் உடைஞ்சு 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 ஜீரோ ஆயிடுமோ, இல்லாமலே போயிடுமோ, நான் தனக்கே இது ஒரு பூஜ்ய லெவல்ல கொண்டு போய் விட்டுருமோங்கிற பயத்தில் இல்லாத ஒன்ன சொல்லி, பெரியார் சொன்னதா சொல்லி இன்றைக்கு எல்லாம் மதிமுகமே கூப்பிட்டு என்னை பேட்டி கொடுக்கிற அளவுக்கு ஒரு பிரளயத்தை உண்டு பண்றதுக்கான திட்டம். எல்லாமே பொய், போலி, அவர் சொல்வது கதைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியாரை பத்தி விமர்சிக்கிறார். பெரியாரே சொல்லியிருக்கார், என்னையும் விமர்சிங்கள், எனக்கு மாலை போட்டு என்னை கடவுளாக்கி கும்பிட்டுறாதீங்க அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருக்கார். பெரியார் சொன்னதாக இவர் சொல்றார். கூடவே நீங்க ஆதாரம் கேட்கும் போது ஆதாரத்தை அவங்கள வெளியிட சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஏன் பொது உடைமை ஆக்குவதில், அவர் பேசிய அனைத்து கருத்துக்களையும் வெளியிடுவதில் என்ன முரண் இருக்கு, என்ன தடை இருக்கு? அதாவது பெரியாரை பற்றி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது, பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதுவும் எனக்கு நண்பன் இல்லை. இவ்வளவுதான் பெரியார். இவ்வளவு பெரியார ஒரு 15 வருடங்களா பெரியாரை பத்தி பேசுனீங்கல்ல, எங்க இருந்து படிச்சீங்க? எங்க இருந்து பேசுனீங்க? வானத்துல இருந்து வந்ததா? திடல் திறந்துதான் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் பெரியாரை படிக்கலாம். வலைதளங்கள் திறந்துதான் இருக்கு. எப்ப வேணாலும் நீங்கள் பெரியாரை படிக்கலாம். நாட்டுடைமை ஆக்கினால்தான் படிக்கணுங்கிற அவசியத்துல இல்ல பெரியார். அவர் பேசின பேச்சுகள் உலகெங்கும் வியாபித்திருக்கு, வளையொலியெங்கும் வியாபித்திருக்கு. பெரியார் திட்டல திறந்தே கிடக்கு. பெரியார்தாசன், சுபவீரபாண்டியன் எல்லாம் அவ்வளவு கருத்துக்களை பெரியாரை பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அது ஏது நாட்டுடைமை ஆக்கணும்? எதுக்காக நாட்டுடைமை ஆக்கணும்? நாட்டுடைமை ஆக்கணும் என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? எதுல இருந்து நீங்க படிச்சீங்க இல்லையா? பெரியாரை பத்தி எவ்வளவு கருத்துக்கள் நீங்க பேசிருக்கீங்க. பெரியார் சொன்னதா பேசி இதே இந்து மதத்தில் இருக்கிற எத்தனை அந்த இந்து மதத்தில் இருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர் நீ புண்படுத்திருக்க மேடையில்? கிருஷ்ணனை பத்தி புண்படுத்தலையா? சிவனை பத்தி புண்படுத்தலையா? விநாயகர் சதுர்த்தி பத்தி புண்படுத்தலையா? எத்தனை இந்து பண்டிகைகளை பத்தி நீ புண்படுத்தலையா? நீ புண்படுத்திருக்க. ஆனா அது எங்கிருந்து எடுத்த அந்த கருத்தை? பெரியார் கிடைச்சதுனால தான் எடுத்த இல்லைங்களா? அது நாட்டுடைமை ஆக்கினால் ஆதாரம் தருகிறேன்ங்கிறது. அப்ப நீங்க ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டு பேசிருக்கணும். ஆதாரத்துக்கும் சரி, சீமானவர்களுடைய கருத்துக்கும் சரி துணை நிற்பவங்க எல்லாருமே பாஜகவினர் தான். பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்ல ஹெச் ராஜா அவராகட்டும், எல்லாருமே சீமான் அவர்கள் என்ன சாதி அப்படின்னு முதல்ல வெளிக்கொண்டு வந்தது ஹெச் ராஜா அவர்கள் தான். அவர் இன்னைக்கு தமிழறிஞர் அப்படின்ற பட்டத்தை இப்ப நானே கேட்கிறேன், 2009 முன்னால் இன்னைக்கு பெரியாரா பிரபாகரனா அப்படின்னு கொஞ்சம் கேட்கறீங்களே. நான் கேட்கிறேன், 2009 முன்னால் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி எச் ராஜா பேசியது என்ன? இதே ஈழ சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாராளுமன்றத்தில் எடுக்கும்போது மசோதாவையே நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னது சுஷ்மா ஸ்வராஜ், பாஜக தானே. ஆடிட்டர் குருமூர்த்தி என்னைக்காவது ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரவா பேசியிருக்காரா? அண்ணாமலைக்கு தெரியாது, அப்ப கோழிக்கூட்டு விளையாண்டு இருந்திருப்பாரு நினைக்கிறேன், சொல்றேன். அப்ப இன்றைக்கு சீமானை ஆதரிக்கும் அத்துணை பேரும் 2009 ஈழ புலிகளுக்கு எதிரான களத்தில் நின்றவர்கள். புரியுங்களா? இன்னொரு கேள்வி அவர் முன்வைக்கிறார், எல்லாரும் பெரியார் மட்டும்தான் இல்ல, எல்லாரும் தான் உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற கருத்திலேயே மாறுபாடு இருக்கு. எப்படின்னா, ஈழ விடுதலை போராட்டத்தில் பத்மநாபன் போராடலையா, சீரி சபாரத்னம் போராடலையா, உமா மகேஸ்வரன் போராடலையா, பிரபாகரன் போராடல. இது யாரை முன்னிலைப்படுத்துவது? எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் அந்த மண்ணுக்கான அரசியலை பேசியிருக்கிறார், வைகுந்தர் அந்த மண்ணுக்கான அரசியலை பேசியிருக்கிறார், வஉசி இந்திய தேசிய சுதந்திரத்துக்காக உழைத்திருக்கிறார், பொன்முத்துராமலிங்க தேவர் மக்களுக்காக பேசியிருக்கிறார். இவர்கள் கொண்டாடி அதாவது பெரியார் மட்டும்தான் தலைவர் இல்லை, இவங்களும் தலைவர். இவங்க சொல்ற அத்துணை தலைவர்களும் பெரியாரை தலைவர்களாக ஏற்றவர்கள், வைகுந்தரை தவிர. இவங்க சொல்ற வஉசியில் இருந்து அத்துணை பேரும், நாவலர் சோமசுந்தர பாரதியார்ல இருந்து, பாரதிதாசன்ல இருந்து
அவ்வளவு பேரும் பெரியாரை தலைவராக ஏற்றவர்கள். புரியுதுங்களா? அப்ப நம்ம பெரியாரை ஓர்மைப்படுத்துறோம், பெரியாரை முன்னிலைப்படுத்துறதுல ஓர்மைப்படுத்துறோம், போக்கஸ் பண்றோம். ஏன்னா இவர்கள் எல்லாரையும் விட கடுமையாக எதிர்த்தவர் அப்படிங்கும் போது அது முன்னிலைப்படுறார். இப்போ ஒரு படையணின்னு இருந்துச்சுன்னா 50,000 மாவீரர்கள் இந்த ஈழத்துக்காக பலியா இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? தலைவனை முன்னிலைப்படுத்துவாங்க. அப்போ அதற்கு தலைமை ஏற்றவர் யார்? அல்லது மடிந்த போராளிகள் எல்லாம் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவரைத்தான் நம் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப நீங்க சொல்ற அத்தனை பேரும் யார தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க? பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால நாம் பெரியாரை தலைவர் என்கிறோம். இதுல என்ன மாறுபட்ட கருத்து இருக்கு? நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மேடைகள்ல பேசக்கூடிய சில முகங்கள் தான் இருக்காங்க சீமானுக்கு அடுத்தபடியா. அவங்கெல்லாம் வந்து டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடியவங்க தான், பேச்சாளராக எல்லாருக்கும் பதிலடி கொடுப்பதுல. அந்த வகையில இப்போ பேசும்போது நீங்க சொன்னீங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து தடை விதித்தார் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காகவே இவர் பேசியிருக்கார், மோடிக்காகவே பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கார், பேசியிருக்கார். சுஷ்மா ஸ்வராஜுக்காகவே ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கார். அப்போ இதையே தம்பிகள் தெரியாதா? தம்பிகளுக்கு ஏன் இதெல்லாம் தம்பிகளுக்கு புரியாதா? கேட்க மாட்டாங்களா? ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு, அந்த கட்சியை சேர்ந்த நபர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கும் போது அதை எப்படி இவங்க ஏத்துக்கிறாங்க? அதாங்க இப்போ நீங்க சொல்ற டப் ஃபைட் கொடுக்கறது இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கருத்தியலா டப் ஃபைட் கொடுக்குறவங்க எப்பவுமே கருத்து இருக்கிற எவனும் வந்து ஒருத்தர் பேசும்போது இடைமறிச்சு பேச மாட்டான். அதுதான் வந்து நாகரிகம். அது தொலைக்காட்சி ஆகட்டும், மேடையாகட்டும், அல்லது கலந்துரையாடல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல என்ன சொல்றோம்? உன் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட உன் கருத்தை கேட்பதுதான் நாகரிகம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நாகரிகம் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்ல சீமான் முதற்கொண்டு எவருக்கும் இல்லைங்கிறது தான். ஏன்னா ஐயா அருணன் பேசும்போது இடைமறிச்சு பேசின விஷயத்தை நம்ம கேட்டிருக்கோம். சீமான் அவரை அவ்வளவு பெரிய ஒரு பேராசிரியர், பொது உடைமை சித்தாந்தவாதி, அவரை வந்து எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பேசுறார். யாரு? ஒரு கட்சியினுடைய தலைவர். நான் கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன், திருமாவளவனுடைய அரசியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஐயா வைகோவனுடைய அரசியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கலைஞருடைய அரசியலை பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ தலைவர்களுடைய அரசியலை பார்த்துட்டு இருக்கிறோமே. இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் யாராவது எந்த மேடையிலாவது உதிர்த்தது உண்டா? முரண்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. பாஜகவில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான சொல்லாடல்களை பயன்படுத்துவார்கள். அந்த பாஜகவினுடைய வெளிச்சம் அல்லது அந்த பாஜகவினுடைய ரத்தம் உனக்கு பாய்ச்சப்பட்டதால் தான் சீமானும் தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறார். அவருடைய தம்பிகளா கருதப்படுற 2 பேர் 2-3 பேர் இருக்காங்க, இடும்பவானம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய வார்த்தைகளும் சீமானை ஒட்டித்தான் இருக்கு. சரி, ஏன் எல்லாரும் ஆர்எஸ்எஸ் அவருக்கு துணை நிற்குது, அவருக்கு பேக் போனா அவரு சிறை சென்றதுல இருந்தே இருந்திருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவ்வளவு வருடமாக பயணித்தவர்களே உடனிருந்து வைக்கிறாங்க. நீங்க விலகிட்டீங்க ஆரம்ப காலத்திலே, ஆனா நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க. ஏன் அவர் ஆர்எஸ்எஸ்க்காக இயங்குறார், ஆர்எஸ்எஸ் சொல்வதை கேட்கிறார் நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கறது இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, இந்த இடத்துல நீங்க மராட்டியத்தையும் தமிழகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். மராட்டியத்தில் பால் தாக்கரேவுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அங்க முற்று முழுதா வியாபித்திருந்தது அம்பேத்கரிசம். அப்போ பால் தாக்கரே வந்து தன்னுடைய அமைப்பை வலுவாக்குறதுக்காக லுங்கி உஜாவ் புங்கி பஜாவ் அப்படின்னு ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார்னா, லுங்கி அணிபவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. யார் லுங்கி அணிபவர்கள்? இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, மராட்டியத்துல தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள். தமிழர்கள் மட்டும் தாக்கப்படல, மலையாளிகள் தாக்கப்பட்டார்கள், கர்நாடக மக்கள் தாக்கப்பட்டார்கள், ஆந்திர மக்களும் தாக்கப்பட்டார்கள். அதான் லுங்கி உஜாவ், லுங்கி கட்டினவனால வெளியே அனுப்பு, புங்கி பஜாவ் அப்படிங்கிறது ஒரு இந்தி வார்த்தை. அவர் எப்படி ஆரம்பிச்சார்னா, மராட்டியத்துல முதலில் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணார்னா, அம்பேத்கருங்கிற பிம்பத்தை உடைச்சாதான் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை அல்லது ஆதரவை பெற முடியுங்கிறதுனால அம்பேத்கருடைய பிம்பத்தை தான் முதல்ல உடைக்க ஆரம்பிச்சார். யாரு? பால் தாக்கரே. அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு, இந்து மதத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு அம்பேத்கரை பிளேம் பண்ணி அங்க இருக்கிற வெகுஜனவை ஆதரவை திரட்ட வைத்தது ஆர்எஸ்எஸ் பயணத்தை ஒப்பிட்டு சொல்றேன். அதுக்கு பிறகு பால் தாக்கரே என்ன பண்ணாரு?
மராட்டியத்தில் வந்து மராட்டியர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை, மராட்டியர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி ஆர்கனைஸ் ஆகிறார். அப்படி ஆர்கனைஸ் ஆனதுக்கு பின்னாடி கம்யூனிஸ்டை எதிர்க்கிறார். கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கும் போது வலதுசாரிகள் பகிரங்கமாவே அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணாரு? இஸ்லாமிய வெறுப்பை கையில் எடுக்கிறாரு. இஸ்லாமிய வெறுப்பை கையில் எடுத்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. சிவசேனா ஆட்சிக்கு வந்துருது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதோடு நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை. யார் இவரை சிவசேனா ஆட்சிக்கு கொண்டு வந்தது? யார்? RSS. அப்படி வச்சுங்களேன். ஆட்சிக்கு வந்தது பிறகு ஆட்சிக்கு வந்தவர்களே உடைச்சாங்க. சிவசேனா உடைபட்டது. ஷிண்டே முதலமைச்சரானார். இன்னைக்கு எல்லாம் காலி. RSS பாஜக வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மராட்டிய மாநிலத்தில். இது அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒப்பிடுங்க. இங்கு முழுதாக வியாபித்திருப்பது பெரியாரிசம். பெரியார் 1967 காங்கிரஸ் வீழுது. அந்த வீழ்ந்ததுக்கு பின்னால் இந்திரா காந்தி கூப்பிட்டு திமுகவை பிளந்தால்தான் மறுபடியும் காங்கிரஸ் வர முடியுங்கிற ஒரு சூழல் வருது. திமுக பிளந்ததுக்கு அப்புறம் யார் வந்தது? அதிமுக தான் வந்தது. அப்ப காங்கிரஸ்ல இருந்து கேள்வி கேட்டாங்க, திமுகவை உடைச்சிட்டா காங்கிரஸ் இல்லடா வரணும், ஆனா அதிமுக வந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்திரா காந்திக்கு சொல்லப்பட்ட கருத்து என்ன? அங்க ஜெயிக்கிறது கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்ல, பெரியார் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அப்ப பெரியாரை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? தமிழ் தேசியம்னு ஒண்ணு வேணும். திராவிடத்தை எதிர்க்கணும்னா தமிழ் தேசியம் ஒண்ணு கொண்டு வரணும். அப்படிங்கும் போதுதான் அதுக்கு பல பேர் போனாங்க. இன்னைக்கு இருக்கிற நெடுமாறன் ஐயா கொண்டு பல பேர் அதுக்கு ஆதரவா இருந்தாங்க. மாப்போசி கொண்டு எல்லாரும் ஆதரவா இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்ப இந்த பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்காமல் இங்க RSS பாஜக தமிழகத்தில் கால் வைக்க முடியாது. ஓகே, கடைசியா இந்த கடிதங்கள் வந்திருக்கு, தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு தரப்புல இருந்து வந்திருக்கு. அதற்கும் இப்போது வரை எந்தவித வார்த்தையும் அவர் பயன்படுத்தல. ஆனா மறைந்த மேதகு அவர்களுடைய வாரிசாக பார்க்கக்கூடிய கார்த்திக் அவரை பத்தி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு, உடனே வச்சிருந்தார். பட் இந்த கடிதத்துக்கு இன்னும் வரல. அந்த கடிதத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு நபரை ஆதரிக்கல, அவருக்கு பணம் அனுப்பாதீங்க அப்படின்லாம், ஆதரவையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்கும்னு பார்க்கலாமா? எப்படி இருக்கும்? நான் என்னை பொறுத்தவரை அவருடைய நடவடிக்கைகளை ஓரளவு கணிக்கிறவன் என்கிற முறையில், ஜோதிடம் இல்ல, கணிக்கிறவங்கிற ஒரு முறையில் விரைவில் அவர் பாஜகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நாம் தமிழர் கட்சி இயங்கும். அது சீமான் தலைவரா இருக்க மாட்டார், வேற யாராவது தலைவரா இருப்பாங்க. அது இந்த நேரத்துல ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வெளியில விலகி இருக்காரு இன்னைக்கு. பட் விலகிறதுக்கு முன்பு முதல்ல ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். பெரியார் தொடர்பான இந்த அவதூறு, பெரியார் பேசினார் அப்படின்னு சொல்லி இவர் பேசிய, ஏன்னா ஆதாரம் கொடுக்காத வரைக்கும் அது அவதூறு தான். பேசின நேரத்துல இது பெரியார் தொடர்பான விமர்சனங்கள், கருத்துக்கள் சீமானுடையதே தவிர நாம் தமிழருடையது அல்ல அப்படின்னு அவர் முதல்ல சொல்லியிருந்தாரு. அதற்கு எந்தவித பதிலையும் சீமான் அவர்கள் கொடுக்கல. அதற்கப்புறம் இவர் விலகுவது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவர் விலகி இருக்கார். அப்ப அங்க என்ன நடந்திருக்கும்? நம்ம அடிக்கடி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்த சீமான் இப்ப ஏன் சொல்லலைன்னா, அவரை சுற்றி இருந்த கொஞ்ச நஞ்சம் அறிவாளிகளும் வெளியே போயிட்டாங்க. இப்ப அவர் பேசுனதை ஜெராக்ஸ் காப்பி மாதிரி மேடல் நின்று, நேற்று ஒரு தம்பி ஈரோட்டில் நின்று பேசுறாரு, நான் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு பேசுறாரு. நாம் தமிழர்கள் இருக்கிற ஒரு தம்பி. பிரபாகரனே வந்து சொன்னாலும், சீமான் என்னை சந்திக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் சீமானின் தம்பிகள் தான், ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு ஈழ புரிதலும் இல்லை, திராவிட அரசியல் புரிதலும் இல்லை, தமிழ் தேசிய புரிதலும் இல்லை, தமிழக அரசியல் களமும் உங்களுக்கு தெரியல, அதிமுக திமுகவை எப்படி எதிர்க்கிறங்கிற அரசியலும் உங்களுக்கு தெரியல. இப்படி முட்டாள் தம்பிகளை வளர்த்து வச்சு சிலைகளை உடைப்பங்கிற லெவலுக்கு, சிலை உடைப்பன்னு இந்த மண்ணில் யாருமா சொல்லியிருக்க? திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுற எண்ணம் யாருக்கு வரும்? அல்லது அம்பேத்கர் சிலையை உடைக்கணுங்கிற எண்ணம் சாதிவாதிகளுக்கு வரும். திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் எண்ணம், காவிச்சாயம் பூசுறது மத எண்ணம் உள்ளவர்களுக்கு வரும். அப்போ நீ எந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது தெளிவா தெரியுது. இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக, நாம் தமிழருக்காக வாக்கு சேகரிக்கிறவங்க யாருன்னா பாஜக பொதுமக்களே சொல்றாங்களே. சீமானுடைய ஒரு கூட்டத்திற்கு திரண்டிருக்கிற யாருன்னு காவல்துறை விசாரிக்கும் போது நாங்க விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்றாங்களே. இதை விட என்ன வெட்ட வெளிச்சம் வேணும்?
காணொலியில் இருக்கு. விஸ்வ இந்து பரிஷத் சேர்ந்த ஒரு 12 பேர் நாங்கள் சீமானை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க. இது அரசியல் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டா கூட உன்னை யாரு ஆதரிக்கிறான்னு தெரியுதே. ஆக நீ முழுக்க முழுக்க பாஜக இந்த மண்ணில் கால் வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிற அளவிற்கு வலுவோடு அதிமுக இருக்கிறதா? இல்ல. அதுல பின்னடைவுகள் இருக்கு, சிதறல்கள் இருக்கு, பிரிந்து கிடக்கு. அப்ப இந்த நேரத்துல அதிமுகவை வலுவிழக்க வைக்க வேண்டும்ங்கிறது ஒரு அஜெண்டா. அது ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, அது அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஆனால் இங்க பெரியாருங்கிற, ஏன்னா அதிமுகவிலேயே சீமான் பேசுறதுக்கு எதிர்ப்பு வருது. கே பி முனுசாமி போன்றவர்கள், இவர் ராஜு போன்றவர்கள், அமைச்சர் செல்லூர் ராஜு போன்றவர்கள் சீமானை உடனே கைது செய்ய வேண்டும்ங்கிற அளவுக்கு பெரியாரை தொடும்போது அவங்களுக்கு ஆக்ரோஷம் வருது. கே பி முனுசாமி பேசுறார், நான் பெரியாரால் தான் அமைச்சரானேன் அப்படின்னு பேசுறாரு. அப்போ அந்த பெரியார் மேல் பற்றுள்ளவங்க அதிமுகவிலையும் இருக்கிறாங்க. அப்ப இந்த திராவிட கருத்திலேயே முற்றுமுழுதா ஒழிக்கணும்னா பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கணும். அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு யார் சரியா வருவா? பெரியாரை உயர்த்தி பிடித்த ஒருவன். அவனே பிம்பத்தை உடைச்சோம்னா, அவனை வச்சே உடைச்ச, இதுதான் அரசு சுத்தி. உன் விரலை வச்சு உன் கண்ணை குத்துறது, உன் விரலை வச்சு உன் கண்ணை குத்துற யுத்தியதான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எல்லா மாநிலத்திலும் செய்திருக்கிறது. இப்போ அரசு, இப்ப திமுக அரசு இருக்கு. இந்த திமுக அரசு மீது ஒரு குற்றம் சொல்லணும் அல்லது நம்பகத்தன்மை அற்ற ஒரு அரசுங்கிறத உருவாக்குற பணியை ஆர்.என். ரவிட்ட கொடுத்துட்டாங்க. பெரியார் பிம்பத்தை உடைக்கிற பணியை சீமான்ட்ட கொடுத்துட்டாங்க. அதிமுகவை உடைக்கிற பணியை அண்ணாமலைட்ட கொடுத்துட்டாங்க. இப்படி பல்வேறு நிலைகளில் இருந்து தாக்குதல் தொடுத்து இங்க திமுகவா பாஜகவா இந்த நிலையை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியின் ஒரு வினைதான் சீமான். இது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. நீங்க ஏதோ கொண்டு வந்திருக்கீங்க போல. என்ன? இல்ல, ஒண்ணு இல்ல. அதாவது ஒரு சீமான் பேசின ஒரு அம்பேத்கரையும் சீமானையும் ஒரு இடத்தில் நிறுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அம்பேத்கர் எழுதிய அத்துணை கட்டுரைகளும் குடியரசுல பதிவாயிருக்கு. அம்பேத்கர் எத்தனையோ கருத்துக்களை, பெரியாருடைய கருத்துக்களை எடுத்து பேசியிருக்காரு. மகத் குலத்தினுடைய போராட்டமும் சரி, பூனேல ஆலய பிரவேசம் போராட்டம் அம்பேத்கர் நடத்தியும் சரி, அதுதான் எனக்கு வைக்கம் போராட்டத்துக்கு உந்து சக்தியாக இருக்கிறதுன்னு பெரியார் சொன்னது. அப்ப பெரியாரும் அம்பேத்கரும் சந்திக்கவில்லை என்றாலும் கூட 1920களில் இருந்து பெரியாருடைய கருத்தும் அம்பேத்கருடைய கருத்தும் ஒரு இலக்கை நோக்கித்தான் இருக்கிறது. சாதி ஒழிப்பு, சமத்துவம். இந்த 2 இலக்கு தான். 2 பேர்த்தையும் ஒரு கோட்ல நிறுத்தாதீங்கன்னு இப்ப பேசுறாங்களே, அதுக்காக ஒண்ணு சொல்லிடுறேன். பெரியார் சொன்னது, தோழர்களே, உங்களுக்கு உற்ற தலைவர் அம்பேத்கர் என்றும் அவரால் தான் பஞ்சமர்கள், கடையர்கள், இழிபிறப்பு கொடுமைகள் நீங்கும் என்று நம்பினேன். அதனாலே உங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளும்படி பிரச்சாரம் செய்தேன். நானும் தலைவர் என ஏற்றுக்கொண்டேன். ஆம், பெரியாரால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இது எப்ப? 1947ஆம் ஆண்டு ஜூலை மாயவரத்தில், இன்னைக்கு மயிலாடுதுறை, தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் பெரியார் பேசினது ஆதார். ஆக பெரியாரும் அம்பேத்கரும் வேறு வேறவர்கள் இல்லை. பார்ப்பனிய கட்டமைப்பை நொறுக்காமல் இந்த தேசம் விடுதலையானதை ஒத்துக்கொள்ள மாட்டோம்ங்கிற இலக்க நோக்கி அடித்த 2 பெரும். ஒரு யுத்த களம்னா தரைப்படை மட்டும் இருக்காது, வான்படை இருக்கும், வேறு படை இருக்கும். அம்பேத்கர் பீரங்கி படை என்றால் பெரியார் தரைப்படை. பிராமணிய கட்டமைப்பு, அதாவது ஒரு இந்து மதம்ங்கிற அந்த மதம் பிராமணியத்தோட அந்த கட்டமைப்புல பிடியில இறுகி கிடக்கு. அதனாலதான் சாதி மதம் எல்லாம் இருக்கு. இத உடைக்கணும்னா சாஸ்திர சம்பிரதாயங்களை உடைக்கணும் அப்படின்னு அம்பேத்கர். பெரியார் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அந்த சாஸ்திர சம்பிரதாயம் யாரால வருது? கடவுளால, கடவுளோட. ஆக 2 போராளிகளுடைய எண்ணமும் சமத்துவம், சமூக நீதியை நோக்கி தான் இருந்திருக்கே ஒழிய அவர்கள் இருவரையும் ஒரே கோட்ல தான் நிறுத்த முடியும். வேறு வேற நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. சீமான் முயற்சி செய்வது வேஸ்ட். இந்த பெரியார் பேச்சு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து அமைதியாவே தான் இருந்தாங்க கனிமொழி. பெரியார் குறித்து மேடைகளை எல்லாம் பேசக்கூடியவங்க. ஒருவேளை எல்லாரும் நினைச்ச மாதிரி ஏன் பதில் தரணும்? முதல்வர் அவர்களே பேசும்போது இந்த கட்சியில இருந்து 2000 பேர் மக்கள் இணைஞ்ச போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாற்று கட்சி, இந்த மேடையில அந்த பேரை கூட நான் உச்சரிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அப்படிதான் அமைதியா இருந்தாங்க. ஆனா அந்த வீடு முற்றுகை அன்று பிரஸ் மீட்ல பேசும்போது தமிழச்சனி என்னாரு பெரியாரு, தாலியாரு தெரிய சொன்னாரு, கர்ப்பப்பைய அறுத்து எரிய சொன்னாரு. அன்றைய காலகட்டம் வேற, இது படித்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பெண்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு பேசும்போது கூட ஏன் பெரியாரவாதிகள்னு சொல்லிக்கூடிய இந்த சுந்தரவழி, கனிமொழி எல்லாம் கர்ப்பப்பை அறுத்து எரிஞ்சிட்டாங்களா, ஏன் புள்ள பெத்தாங்க, அந்த ஒரு விஷயம். அங்க கனிமொழி முதல் முறையாக தாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர் பேசும்போது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரும்போது, இந்த அம்பேத்கர் பெரியார் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது கடைசியா சொல்லும்போது சொல்றாங்க, கனிமொழியை பார்த்துதான் கண்ணகி வந்து போராடினாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பேசுறாங்க. சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு தினங்களுக்கு முன்பாக பேசும்போது இந்த சாதி தூத்துக்குடியில போய் கூலின்னு கனிமொழி அவர்கள் இந்த பேச்சு பேசினாங்க. அதுக்கப்புறமா தூத்துக்குடியில போய் நீ ஏன் நின்ன, 3 முறை நீ ஏன் அங்க நின்ன, நீ என்ன நாடார் சாதியா, அப்ப அப்பா ஒரு சாதி மகன் ஒரு சாதியா, ஒரு அப்பா தானா அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுக்கள்லாம் இருக்கு. ஒரு தலைவனுக்கான இது ஏதாவது இருக்கா, என்ன இருக்கோ இல்லையோ யார் வேணா தலைவர் ஆயிடலாமா அப்படிங்கிற ஒரு அதாவது இது இருக்குல்ல. ஆளுமை தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு ரொம்ப தேவை. நம்ம பார்த்த தலைவர்கள்லாம் அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஒரு வன்முறை வெடிக்குது அப்படின்னா அந்த வன்முறையை தூண்டுறதுக்கு தலைமைத்துவம் தேவையில்லை, ஆனா வன்முறையை அடக்குவதற்கு தலைமைத்துவம் தேவை. இதுதான். அப்படி ஒரு ஆளுமையும் ஒரு தலைமை பண்பும் சீமானிடம் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறதே முதல் தவறு. எதிர்பார்ப்பதே தவறு. சீமானிடம் இருந்தால்தான் நீங்க சாட்டை துரைமுருகன்ட்ட எதிர்பார்க்கலாம். சீமான்கிட்ட இருந்தால்தான் நீங்க இடும்பமனம் கார்த்திகிட்ட எதிர்பார்க்கலாம். அந்த ஆளுமைங்கிறதல்ல. எப்போதுமே ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கருத்தியல் ஒண்ணு இல்லைன்னா, அல்லது கருத்தியலினுடைய நேர்மை இல்லைன்னா, அல்லது அரசியல் அறம் இல்லை என்றால் தனி மனித தாக்குதலை தொடுப்பான். இது பாஜக செய்யும், RSS செய்யும், சீமானும் அதைத்தான் செய்வார். கனிமொழி என்ன பிறப்பு, அவங்க என்ன சாதி அப்படிலாம் பார்ப்பாங்க. இப்ப நமக்கே அது கேட்க தெரியும்ல. நீ என்ன, கயல்வெளி என்னன்னு கேட்க தெரியாதா? இல்ல, தமிழர் இன்னொரு குற்றச்சாட்டு ரொம்ப நீண்ட நெடிய காலமாக வைக்கப்படுகிறது. ஆனா அது விவாதமாக்கப்படாது. ஏன்னா அது தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால. தமிழர் தான் ஆட்சியை பிடிக்கணும், தமிழர் தான் ஆட்சி செய்யணும். முதல்வர் ஸ்டாலின் என்ன தமிழரா அப்படின்லாம் பல்வேறு மேடைகள்ல பேசியிருக்காரு இல்லையா. சீமான் அவர்களே தமிழர் அல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம், அவர் ஒரு பூர்வீகம் இங்க கிடையாது அப்படின்லாம் வைக்கப்படுது, அவரு ஒரு மலையாளி அப்படின்லாம். இதெல்லாம் உண்மைதானா? என்னன்னா நம்ம அந்த இடத்துல அவர் இப்படி இறங்குவதால நம்மளும் கேட்க இல்ல, அந்த இடத்துல ஒரு அரசியல் இருக்குங்க. என்னன்னா அவர் தமிழர் தெலுங்கர் அப்படின்னு பிரிக்கிறது இருக்கு இல்லையா, இது ஏதோ இனத்தை பிரிக்கிறான்னு நம்ம பாக்குறோம். இல்ல, அதுவும் சாதியாத்தான் பிரியுது, அதுவும் சாதியாத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா பெரியாராகட்டும் அல்லது தமிழுக்கு உழைத்தவர்களாகட்டும் யாரோ தமிழுக்கு, தமிழ் மண்ணுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம தமிழரா ஏத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம். ஆங்கிலேயரை கூட நம்ம கொண்டாடி இருக்கோம். அது அதாவது அணை கட்டி கொடுத்தவர் யார்? இல்ல, தமிழர்களுடைய யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற தமிழர் பண்பாடுங்கிறது என்ன? வந்தால் அணைத்துக் கொள்வதான தமிழர் பண்பாடு. நீ நல்ல தலைவனை ஏத்துக்கிறதான தமிழர் பண்பாடு. இப்ப இந்திரா காந்தி என்ன சாதின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்காரன் MP சீட் கொடுத்தான். நினைச்சு பாருங்க. ஜெயலலிதா என்ன சாதின்னு பார்த்திருந்தா இங்க முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? அது ஒரு பார்ப்பன, ஒரு சிறுபான்மையில் இருக்கிற ஒரு பெண்மணி எப்படி பெரும்பான்மை வாக்கு வாங்கி இருக்க முடியும்? தமிழர்கள் யாரும் சாதி பார்க்க மாட்டாங்க. இப்ப சாதி பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க நடத்துறீங்க. இப்போ இப்ப நம்ம ஒட்டுமொத்த பார்க்கும் போதுமா, ஒருத்தன் தன்னை சீக்கியன்னு சொல்லிட்டா ஓகே நீ சீக்கியம் அப்படித்தானே பாக்குறோம். சீக்கியத்தில் என்ன சாதின்னு எவனாவது கேட்டிருக்கானா? ஒரு இஸ்லாமியன் தன்னை இஸ்லாமியன்னு காட்டிக் கொண்டால் நீ இஸ்லாமியன், அவ்வளவுதான். நீ சன்னியாசியாவான்னு நம்ம கேட்கறது இல்லையே. ஒரு கிறித்தவன் தன்னை கிறித்தவன் சொல்லிட்டா நீ ஆர்சியா, புரொட்டஸ்டண்டா, மார்மேனா, ஏதாவது பீட்டர் சர்ச்சா நம்ம கேட்டிருக்கிறோமா? இல்ல. நம்ம எப்ப இந்து மதத்தின் மேல தாக்குதல் தொடுத்துறோம்னா, நான் இந்துன்னு சொன்னா அதோட நீ நிறுத்துறியா? நிறுத்தல இல்ல. சரி இந்துதான், அப்புறம் அது கேட்கற இல்ல. அந்த கோபம் தான், அந்த கோபத்துலதான் பெரியாரும் அம்பேத்கர் இந்து மதத்தை எதுக்குறாங்க. இன்னைக்கு நீ என்ன செய்கிற? உன்னுடைய பாதை எது? உன்னுடைய கருத்தியல் எல்லாம் தோத்து போச்சு. ஈழம் உன்னை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். இனி ஈழத்துல ஒரு காக்கா குருவி கூட உன்னை நம்புறதுக்கு இல்ல. பெரியாரிஸ்டினுடைய தோழமைகளை நீ இழந்துட்ட. ஒட்டுமொத்த உன்னோடு
களத்தில் பணியாற்றுவனுடைய அத்தனை நட்பையும் நீ இழந்துட்ட. சினிமாவும் கைவிட்டுருச்சு. இன்னைக்கு உனக்கு ஷெல்டர் கொடுக்கறது யாரு, வாழ்வியல் கொடுக்கறது யாரு? அப்ப யாரை தொட்டா யாரு ஆதரவு கொடுப்பாங்கிற ஒரு போலித்தனமான, காலித்தனமான, களவாணித்தனமான கணக்கு தானே அது. அதனாலதான் இன்னைக்கு தமிழிசை அம்மாங்கிற, எச் ராஜாவை பேரறிஞர் நமக்கு அண்ணாவை தவிர வேற யாரையும் தெரியாதுங்க. இன்னைக்கு எச் ராஜா அறிவாளி பேரறிஞர் ஆயிட்டாரா? அவனுக்கு ரங்கராஜ் பாண்டே தவிர வேற எவனுக்கு இங்க அறிவு இல்லையா? அப்ப வெட்ட வெளிச்சமாய் தன்னை RSS என்று சீமான் வெளிப்படுத்தி விட்டான். இவ்வளவுதான். இதுக்கு மறுபடியும் நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈழத்துக்கும் சீமானுக்கும் இனி சம்பந்தம் இல்லை. பெரியாருக்கும் சீமானுக்கும் இனி சம்பந்தம் இல்லை. தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் இனி சம்பந்தம் இல்லை. காரணம், தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம், திராவிடத்தை எதிர்ப்பது அல்ல. திராவிடம்ங்கிறது மரபு. இந்திய வல்லாதிக்கத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்தையும் நீ சரியா இது பண்ணல. ஆக சீமான் ஒரு அப்பட்டமான RSS, அப்பட்டமான பாஜக. நாம் தமிழர் என்று சொல்லுவதற்கு அருகதையற்றவன் சீமான். விசிகாவுல ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபர் இணைந்தார், பேசினார், பேட்டிகள் கொடுத்தார், வெளியேறினார். நடந்துருந்துச்சு. விசிகாவுல அவர் தனித்தே இருந்தார். அதாவது இருக்கக்கூடிய 10 பொதுச் செயலாளர்கள்ல அவரும் ஒருவராதான் அவரு வந்தாரு. வந்தவுடனே அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதுவும் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளானது. இன்னொரு விமர்சனம் என்னன்னா, விசிகாவுல ஆதவ் அர்ஜுனாவா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்துச்சு, பல்வேறு விமர்சனங்கள். ஆனா அவர் வந்த வேகத்திலேயே வெளியிலயும் போயிட்டார். பட் அதுக்குள்ள நடந்த சம்பவங்கள் இன்று வரைக்கும் எல்லார் மனதிலயும் இருக்கும். முதல்ல உங்களுடைய பார்வை என்ன ஆதவ் அர்ஜுனா? அதாவது 2007 வேளச்சாரி தீர்மானம்னு விசிகாவுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தலித் அல்லாதவர்களை கட்சியில் இணைப்பது அப்படிங்கிறது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கு பிறகு தலித் அல்லாதவர்கள் நிறைய பேர் கட்சியில இணைஞ்சாங்க. அப்படியெல்லாம் இணைஞ்சதுனால அவர்களுக்கான பதவிகளும் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற SS பாலாஜி போன்றவர்கள்லாம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் வந்தவங்க தான். இன்னைக்கு தலித் அல்லாதவர்கள் கூட திருமாவனுடைய தலைமை ஏற்று கட்சிக்கு வர்றவங்க அதிகமாயிட்டாங்க. இஸ்லாமியர்கள், மற்ற உயர் சாதிகள் நிறைய வர்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இவருடைய பின்புலம், ஆதவ் அர்ஜுனுடைய பின்புலம், இன்னொன்னு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரசாந்த் கிஷோர் கூட அந்த அமைப்புல இருந்து தேர்தல் வியூகங்களை வகுத்து செயல்படுறது, அதனால் திமுக பெற்ற வெற்றி, அதனால் அது ஒரு காரணமா வச்சுக்கலாமே. சோ அப்படி ஒரு தேர்தலை பற்றி, ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்களுக்கு பாரம்பரிய அரசியல் இல்ல. 1947 இருந்துல யாரு அரசியல் இல்ல. அந்த முகமே இப்ப இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இப்ப இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அரசியலுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அப்படிங்கும் போது ஒரு பொருளாதார பின்புலம் உள்ளவர், அறிவின் பின்புலம் உள்ளவர், தேர்தல் அரசியல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் உள்ளவர் ஒருத்தர் கட்சியை நோக்கி வருகிறார். அதுக்கு மட்டும் வரல, அவர் அம்பேத்கரிஸ்டாவும் இருக்கார், பெரியாரை உள்வாங்கியவராகவும் இருக்கார். ஒரு தலித்தை முதல்வராக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல அவருக்கு செயல்படுகிறாருங்கும் போது அதையும் ஆராய்ந்து போகும்போது வரட்டும்னு எல்லாரும், அதாவது திருமாவை பொறுத்தளவுக்கு தன்னிச்சையா என்னைக்குமே முடிவு எடுத்ததில்லை. உயர்நிலை கூட்டத்துல நாங்க ஒரு 16 பேர் இருக்கோம். அந்த 16 பேர்த்தினுடைய ஆலோசனை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவார். அப்படி கேட்கப்பட்ட போது நாங்க எல்லாம் ஒப்புது, இதுதானே வேளச்சேரி தீர்மானம், அந்த அடிப்படையில் ஆதவ அர்ஜுனை வரவேற்பதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு நாங்கெல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் வந்தார். வந்ததுக்கு பிறகு அந்த நேரத்துல வெல்லும் ஜனநாயக மாநாடு ஆர்கனைஸ் பண்ணும்போது ஏற்கனவே இந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது. அதே மாதிரி மாநாட்டு அந்த வர்ற கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா அது தேர்தல் காலம்ங்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆட்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வரைமுறைகளை இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை எங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த நுழைவாயில், இங்க கார் நிறுத்தும் இடம், இது பெண்களுக்கான இது கழிவறைகள், இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த கட்டமைப்பு நமக்கு பிடிச்சிருக்கு. அதை நம்மால் செய்ய முடியுமா? தனித்தனியா ஒருத்தர் கொடுத்து இதை ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு காலதாமதமாகும். செய்ய முடியாதுன்னு இல்ல, காலதாமதமாகும். அப்ப இதுல அனுபவம் வாய்ந்தவர் யார்? வாய்ஸ் ஆஃப் காமன் அனுபவம் வாய்ந்தது. அவங்க கிட்ட நான் ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைத்ததா இருந்தாலும் கூட அங்க என்னென்ன வேலை நடந்ததுன்னு தலைவரும் போய் பார்த்துட்டாரு, பொதுச் செயலாளர். அந்த மாநாட்டு பொருட்செலவுல இருந்து எல்லா செலவும் அவரு தான் ஏற்றுக்கொண்டார். அப்படி இல்ல. மாநாட்டு பொருட்செலவு, மாநாட்டு செலவை பொறுத்தவரை எப்படின்னா, திருமாவளவன் எந்த மாநாட்டுக்கும் இல்லாமல் இந்த மாநாட்டுல ஒரு யுக்தியை கையாண்டார். என்னன்னா, மாநிலத்தை 5 மண்டலங்களா பிரிச்சார். இப்ப சென்னை மண்டலம், சேலம் மண்டலம், கோவை மண்டலம், தெற்கு மண்டலம், வட மண்டலம்னு பிரிச்சு மண்டல வாரியா கூட்டங்களை நடத்தினார். கூட்டங்களை நடத்தி
யார் யார் எவ்வளவு நிதி கொடுக்கணும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பணமா இல்லாமல் நேரடியா அந்த ஜிபேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்கேன் பண்ணி அதுல அனுப்பணும்னு சொல்லி ஒரு வரைமுறை சோஷியல் மீடியால ஒரு வீடியோ கூட அது வந்துச்சு. அதுலயும் இன்னொன்னு சொன்னாரு, தொழிலதிபர்களிடம் போய் கை நீட்டுகிற வேலையை செய்யக்கூடாது, ஆளாளுக்கு என்ன முடியுதோ அதை சேர்த்து வந்து கட்சி தலைமைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்திற்கு முன்பாக வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நிதி பெறப்பட்டு அந்த நிதி வெளுஞ்சனநாயக மாநாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது. மாநாடு முடிந்தவுடன் வரவு செலவும் சமர்ப்பிக்கப்பட்டது. சரி, விசிகாவுல துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவராக இருந்த ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சியிலிருந்து விலகினார். இன்றைக்கு தாவேகாவுல ஒரு முக்கிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுசா இருக்கு. ஆமா, கத்துக்கலாம் நீங்களா. ஓகே, உங்க கட்சி விசிகான்னு பார்த்தா 10 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே ஒரு ஒத்த கருத்தோடு ஒற்றுமையா இருப்பீங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா மட்டும் வேளச்சேரி தீர்மானத்தை படி எடுத்திருக்கீங்க, நல்ல தீர்மானம் தான், வரவேற்கக்கூடிய தீர்மானம் தான், கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடியதான். ஆனா அவர் மட்டும் உங்களுக்கு எதிர் திசையில இருந்து செயல்பட்டார் இல்லையா, அப்ப நீங்க அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்களா, இல்ல தலைவர் வந்து பேசட்டும், அவர் மௌனம் களையட்டும் அப்படின்னு பொறுத்திருந்தீங்களா, இல்ல எப்படி? ஏன்னா அவர் வெளியில வந்த உடனே எல்லாருக்கும் வந்துருச்சீங்களா, அது வரைக்கும் மௌனமா இருந்தீங்களா, ஏன் அந்த அமைதி? இல்ல அதாவது அவர் எதை பேசினார்னு இருக்கு. ஆதவ் அர்ஜுன் எதை பேசினார்? திருமாவளவன் பேசாததை அவர் பேசல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறத நாங்க 15 வருடங்களுக்கு முன்பாக அவர் அது மட்டும் பேசலையே. இப்போ அரசியல்ல ஒரு செய்தி தொடர்பாளர் ஆகட்டும், இல்ல பொதுச் செயலாளர் ஆகட்டும், இல்ல எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், யார் வேணா என்ன வேணா பேசலாம், எல்லாத்துக்கும் கருத்துரிமை இருக்கு, ஜனநாயகம் இருக்கு, எல்லாம் ஓகே. ஒரு கூட்டணியில இருக்கீங்க, அரசியல் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்ல. இது என்றைக்கு திருமாவளவன் அவர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சாரோ அன்றில இருந்து வைக்கக்கூடிய முழக்கம் தான், அதுல எந்த தவறும் கிடையாது. சினிமா துறையை ஒரு குடும்பம் கைப்பற்றி இருக்கு, திராவிடம் சொல்லி வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியை விமர்சிக்கிறது அது திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தையா? இப்போ ஆதவ் அர்ஜுனா வேற நபரா இருந்தாலும் பரவாயில்ல, துணை பொதுச் செயலாளரும் ஒருவரா இருக்காரு. அப்ப அவர் அந்த விமர்சனத்தை வைக்கும் போது அது மீண்டும் மீண்டும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அது அவருக்கு ஒரு தலை வழியா தானே இருந்துச்சு. ஏன் அவ்வளவு கால தாமதம்? அதாவது கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா சமரசங்களையும் ஏத்துக்க முடியாது. இப்போ திரைத்துறை வந்து ஒரு குடும்பத்தின் கையில் இருக்கிறது உண்மை என்றால், அது உண்மை என்றால் நம்ம அதுக்குள்ள நின்று அதை அலசி பார்க்கல, இல்லைன்னா அதுக்கு நம்ம விட சொல்ல முடியும். அது உண்மை என்றால் அது கண்டிக்கத்தக்கதுதான். சுட்டி காட்டுவது என்பது, சுட்டுதல் என்பதும் ஒரு தோழமைதான். அந்த அடிப்படையில் தான் வந்து திருமாவளவன் அவர் சுட்டுதல்ல ஒரு தோழமையா தான் நினைச்சாரு. 2 படம் நடிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்காங்கன்னு உதயநிதி மேல ஒரு விமர்சனத்தை வச்சாரு அவரு. அப்ப அது வந்து சுட்டி காட்டுவதா? இல்ல அது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது தானே, அதுல ஒண்ணும் தவறு இல்லையே. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அதே போல விமர்சனத்தை முதலமைச்சர் மேல. இப்ப வேங்கை வயல்ல வந்து அரசு வந்து ஒரு முடிவு எடுக்குது. கொள்கை பிரச்சனை திட்டங்கள் சார்ந்த விமர்சனங்கள் வேற, தனிப்பட்ட விமர்சனங்கள் வேற. கிட்டத்தட்ட சீமான் அவர்களுடைய விமர்சனம் போலதான் அன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா அவருடைய விமர்சனம் இருந்துச்சு. அதை எப்படி விசிகா பொறுத்துக்கிட்டது அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. இல்ல எல்லாருக்கும் இருக்கு. விசிகா பொறுத்துக்கிட்டதுன்னு இல்ல, அதாவது எப்படின்னா ஏன் மௌனம், ஏன் ஆதவ் அர்ஜுனாவோட தேவை விசிகாவிற்கு இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் விசிகாவிற்கு தேவை கருத்தியல் தானே தவிர நபர்கள் அல்ல. நல்லா கவனிச்சீங்கன்னா விசிகாவிலிருந்து தடா பெரியசாமி போனாரு, திருவள்ளுவன் ஒருத்தர் போயிருக்காரு. அப்பெல்லாம் இல்லாத ஒரு கேள்வி ஆதவ் அர்ஜுன் வந்ததுக்கு பிறகு மட்டும் நிறைய பேர் பேசினாங்களே அப்படின்னா அதுக்கு அவருடைய பின்புலம் ஒரு காரணம். இல்லொன்னு அவர் திமுகவோடையும் தோழமையா இருந்திருக்காருங்கிறது நமக்கு பின்னால தெரிய வருது. அல்லது திமுகவோட அவருக்கு இருக்கிற ஏதாவது அது என்னன்னு நமக்கு தெரியாது, ஒரு வெஞ்சன்ஸா கூட இருக்கலாம், ஒரு அதற்கு பழி தீர்ப்பதற்கான ஒரு களமா கூட விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. ஆனா நம்மை பொறுத்தவரை அவரு சிறுத்தைகள்ல பயணித்த வரை அவர் திருமாவளவனுக்கு துரோகம் செய்ததாகவோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை இந்த தவறான திலக்கு நம்ம பயன்படுத்தணுங்கிற எண்ணத்தோட அவர் செய்யல. அது நான் வந்து இல்லைன்னா விலகினது போது அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தீங்க, ஒரு அறிவிப்பு வெளியானது. அதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பெல்லாம் முதல்வர் அவர்களுக்கே, அதாவது நாங்க இன்னும் கூட்டணியில தான் இருக்கோம், 2026 தேர்தல திமுகவோட நாடு கூட்டணியோட தான் தொடருவோம் அப்படின்னு பல முறை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டார். அதற்கு காரணம் ஆதவ அர்ஜுனா. அப்படி இருக்கும்போது அவர் விலகின பிறகு வந்து சொல்றாரு அவருக்கு ஒரு தனிப்பட்ட அஜெண்டா இருந்திருக்கிறது, அதை இங்க செயல்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தையும் திருமாவளவன் அவர்களே வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது இன்று வேறு கட்சிக்கு போயிட்டார்.
மீண்டும் வந்து சந்திப்பதும் இணக்கமாக ஒரு ஒரு சந்திப்பு 30 நிமிஷத்துக்கு மேல நடத்தும் போது அங்க ஒரு சந்தேகம் லேசா எட்டி இல்ல பார்த்து சினேஷ் இல்ல அது திருமாவளவன் அவர்களுக்கும் இதுல பங்கு இருக்கோ அப்படின்னு ஒரு இல்ல சந்தேகம் அது என்ன சொன்னாரு, ஒரு கட்சியை விட்டு முரண்பட்ட கொள்கைகளால் பிரிந்து போகிறவர்கள் அவர்களை பற்றி தூற்றுவது அல்லது இல்லாததை சொல்லுவது, தான் வெளியே வந்ததற்கான நியாயத்தை கற்பிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் மேல் அவதூறுகள் பேசுவது, அதெல்லாம் இல்லாம என்னை வந்து சந்தித்தது ஒரு அரசியலினுடைய இன்னொரு பாதையை, அதாவது இன்னொரு ஒரு ஆரோக்கியத்தை காமிக்கிறதுங்கிற அளவுக்கு தான் பேசிருக்காரு. மற்றபடி இப்ப இவரு விஜய் தாவேக்காக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்ம யார வந்து கடுமையா கண்டிக்கலாம்னா RSS போனாதான் கண்டிக்க முடியும். சனாதன எதிர்ப்பு கொள்கை அல்லது அம்பேத்கரையும் பெரியாரையும் தன்னுடைய கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்ட தாவேக்காவுக்கு போயிருக்காரு. அது உண்மையா ஏற்றுக்கொண்டார்களா இல்லையாங்கிறது பிற்காலத்துல தெரிய வரும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் போயிருக்கிற பாதை ஏறக்குறைய பெரியாரிசத்தை பேசுவதற்கும் அம்பேத்கரிசத்தை பேசுவதற்கும் போயிருக்காங்க. இல்ல நீங்க இத சொல்லும் போது இங்க அந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. கிட்டத்தட்ட விசிகாவும் தாவேக்காவும் ஒரே கொள்கைகளை கொண்ட கட்சிகள் தான், ஒரே இதுல வைக்கக்கூடிய கட்சிகள் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பெரியார் பத்தின விமர்சனங்களுக்கு, பெரியார் பேசியதாக சீமான் அவர்கள் வைத்த விமர்சனங்களுக்கு விசிகா எந்த அளவுக்கு எதிர்மறை சாற்றி இருக்கிறது, அதாவது பதிலடி கொடுத்திருக்காங்க, ஆதாரத்தை கேட்டிருக்காங்க, பதிலடி பேசியிருக்காங்க இல்லையா? தாவேகா தரப்புல இருந்து இப்போது வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்கல. அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர். நாடாளுமன்றத்துல அமித்ஷா வந்து அம்பேத்கரை விமர்சிச்சப்போ எழுந்த ஆவேசம், அறிவிப்பு, ட்விட்டர்ல அவர் வெளியிட்ட இது எல்லாமே இருந்துச்சு, கண்டிப்பா எல்லாமே இருந்துச்சு. பெரியாரை பத்தி பேசினதுக்கு ஒரு வரி கூட இல்ல. அப்ப எப்படி விசிகாவும் தாவேக்காவும் ஒன்று அப்படின்னு எந்த இடத்துல இருந்து சொல்ல முடியும்? மாநாடு நடத்தும் போது கொள்கை ஆசானாக அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அம்பேத்கரை எந்த அளவுக்கு அவங்க ஊன்றி படிச்சிருக்காங்கிறது தெரியல. இப்ப நடிகர் விஜய் வந்து அம்பேத்கரை முழுமையா படிச்சிருப்பாரான்னா தெரியாது, தந்தை பெரியார முழுமையா படிச்சிருப்பாருன்னா தெரியாது. ஒருவேளை அம்பேத்கரையும் பெரியாரையும் மையமா வைத்துதான் இந்திய நிலப்பரப்பை இயங்குதுங்கிறது அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இனிமேல் படிக்கலாம். ஆனா இதுவரை சொல்லப்பட்ட கருத்துக்கள், வியாபித்திருக்கிற கருத்துக்கள், வெற்றி பெற்ற கட்சிகள் எல்லாம் முன்னெடுத்துக் கொண்ட கருத்துக்கள் யாருது? அம்பேத்கர், பெரியார். அப்ப அவங்கதான் சமத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க, சமூக நீதி பத்தி ஏன்னா நேற்று வரைக்கும் சினிமால தாங்க நடிச்சிட்டு இருந்தாரு. அவரு போய் எங்க அம்பேத்கரை படிச்சிருப்பாரு, எங்க போய் பெரியாரை படிச்சிருப்பாரு இல்லையா? இனிமேல் அவரை படிச்சுக்கலாம். ஆனால் ஆதவ அர்ஜுன் வந்து அம்பேத்கரை முழுமையாக படித்தவர், தந்தை பெரியாரை படித்தவர், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ அவர் அங்க போய் இணைந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு அலசல், அதாவது ஒரு ஆராய்ச்சி, அவங்களை பற்றிய ஒரு புரிதல், அந்த புரிதல் இருந்திருக்கலாம் ஒருவேளை. இப்ப நம்ம அதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, எப்படி பார்க்கலாம்னா, ஒருவேளை விளம்பர வெளிச்சம் உள்ள நடிகர் விஜய் பெரியாரையும் அம்பேத்கரையும் படிக்கவில்லை என்றால் RSS மரங்கொத்தி பறவை அதை கொத்தி தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி பெரியாரையும் அம்பேத்கரையும் விஜய்க்கு ஊட்டினால் ஒருவேளை RSS அவரை கபலீகரம் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னா ஆதவ அர்ஜுன் சேர்ந்ததா என்னுடைய பார்வையா. சரி, ஓகே. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு தலைவராக சிறு கட்சியை விட்டு விலகினாலும், கட்சியிலிருந்து ஒரு முரணால வெளியில போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒத்த கருத்து இருக்கு, அம்பேத்கரியவாதியாக இருக்கார் அப்படிங்கிறதுனால வாழ்த்துக்களை பகிர்ந்தார் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆனா ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா மேடை நடைபெற்றது. நீங்க வந்து தொல் திருமாவளவன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அப்படிங்கும்போது, மேடை அம்பேத்கர் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டுல அம்பேத்கரை பேசாத நாட்கள்ல திருமாவளவன் அவர்களுக்கு குறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தலைவர் அப்படிங்கும்போது, அந்த மேடையில தன் தலைவரா இல்ல விஜயான் வரும்போது தன் தலைவரை தூக்கி எறிஞ்சிட்டு விஜய் அமர வச்சவர். அப்ப அந்த கோபம் உங்களுக்கு எல்லாம் இல்லையா? நிச்சயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி மீண்டும் வரவேற்கிறீங்க? நிச்சயமா இருக்கு. அங்க நம்ம ஏதாச்சுன்னா இதை வந்து நம்ம தலைவர்கிட்டே கேட்கிறோம். அம்பேத்கரை பற்றி பேசாத நாட்களே இல்லை, நாட்கள் இல்ல, நேரங்களே இல்லாத அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளை அம்பேத்கர் வாழ்க்கையோடு இணைத்து கொண்டு பயணிப்பவர் தான் திருமாவளவன். இன்னொன்னு, இளைஞர்களை சந்திச்சாலும் பெரியவங்களை சந்திச்சாலும் அவர்கிட்ட அவர் சொல்ற அறிவுரையும் அம்பேத்கரை சார்ந்துதான் இருக்கும், பெரியாரை சார்ந்துதான் இருக்கும். அப்படி இருப்பவர் அப்பேற்பட்ட ஒரு குறியீடா இருக்கிற திருமாவளவனை ஏன் மேடைக்கு கூப்பிடல அப்படிங்கிற கோபம் என்னை பொறுத்தளவு எல்லோருக்குமே உண்டு. திருமாவளவனை பிடித்தவர்களுக்கு மட்டுமல்ல, பிடிக்காதவர்களுக்கும் உண்டு. இன்னொன்னு சொல்ல போனா பாஜக இருக்கிறவங்களோ RSS இருக்கிறவங்களோ கூட திருமாவளவனை தானே கூப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு பேச கேட்டிருக்கேன் நான்.
ஆனால் ஏன் இவர் வந்து விஜய் வச்சு நடத்துறாரு அப்படிங்கும்போது இங்கதான் என்ன கேள்வி வந்ததுன்னா, திமுக நெருக்கடி கொடுத்து போக வேண்டாம்னு சொல்லிருச்சோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அப்பதான் வந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை நெருக்கடி கொடுத்து அதற்கு படிகிற ஆள் திருமாவளவன் கிடையாது. எனக்கு தெரியும். அந்த இடத்தில் ஒருவேளை அங்க இருக்கிற விஜயனுடைய தொண்டர்கள் அல்லது விசிக தொண்டர்கள் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்துல கூட அதை தவிர்த்திருக்கலாம். நம்மை பொறுத்தவரை அந்த விஷயத்திலிருந்து அதை கடந்து நான் என்னுடைய பார்வையா நான் யோசனை பண்ணதே எது எப்படியும் இன்னைக்கு வந்து விஜய் அவருக்கு இருக்கிற ரசிகர்கள், அவங்க ரசிகர்கள் அம்பேத்கரை சொல்றாரு தலைவரு, பெரியார சொல்றாரு. அப்ப அம்பேத்கரையும் பெரியாரையும் விஜய் சொல்வதன் மூலமா அம்பேத்கரும் பெரியாரும் போய் சேருவது என்பதுதான் நல்ல விஷயமா அதுல பாக்குறோமே ஒழிய அதுக்குள்ள நடந்த அரசியல நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா அம்பேத்கரை வந்து கூண்டில் அடைச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைக்கு தெரியல எதுக்கு இவரை கூண்டில் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. எல்லாரும் பெரியாருங்கிறாங்களே, ஏன் அவரு அப்படி தேடி போய் படிக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு விஜய் மட்டுமே படத்தில் மட்டுமே கொண்டாடிக்கிட்டு அவனுடைய எதிர்நிலை அஜித் மட்டும்தான். விஜய் ரசிகர்களுடைய எதிர்ப்பு அஜித் படம் தான், வேற எந்த அரசியலும் அவனுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் விஜய் வந்து தன்னுடைய கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு பிறகு நடந்த புத்தக கண்காட்சியில இளைஞர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் வாங்கி படிக்கிறார்கள். ஏன்னா நம்மளுடைய யார் இயக்கம் ஆரம்பித்தாலும் கட்சி ஆரம்பித்தாலும் அம்பேத்கர் பெரியாருங்கிற ஈட்டி இல்லாமல் இந்த பார்ப்பனியத்தை உடைக்க முடியாது. அது யார் மூலியமா வீரியமா பாவனாலும் அது நமக்கு சந்தோஷமே. நம்மளுடைய எதிர்நிலை சனாதனம் தான். அந்த சனாதனத்தை உடைப்பதற்காக விஜய், அஜித் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும், எதிர்நிலையா சனாதனத்தை வைத்தால் நம்ம ஆதரவு தருவோம். தொல் திருமாவளவன் அவருடைய இந்த ஆளுமை பண்பையே, யாருக்கும் அஞ்சாதவர், அடிபணியாதவர், பல மேடைகள்ல பாஜகவே அவரிடம் பல பேச்சுவார்த்தைகளை நடத்திருக்கிறது அவரே சொல்லியிருக்கார். அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரை தன்னுடைய விமர்சனத்தால் அசைத்து பார்த்தவர் விஜய். முதல் மேடையிலேயே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலேயே அம்பேத்கர் அவருடைய தொனி அவருடைய ரசிகர்களுக்கும் தெரியும், அவருடைய படத்தை பார்த்தவங்களுக்கும், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கே வர முடியாத அளவிற்கு ஆளுங்கட்சி அவரை கட்டுப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சார். வர முடியல, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாக்கே வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அதுல அடங்கும். திருமாவளவன் அவர்கள் மிரட்டலுக்கு எல்லாத்துக்கும் அடிபணியக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதுல அடங்கும். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள், விஜய் அவர்கள் எனக்கு எதிரி கிடையாது, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும், விசிகாவில இருந்து ஆதவஜனா விலகி போய் அங்க இணைஞ்சாலும் அதை வாழ்த்துக்களோடு வரவேற்பேன் மீண்டும் ஆதவஜனாவா அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்துக்களை எப்படி பாக்குறது? ஒருவேளை இவர் திமுக கூட்டணியில இருந்தோ அரசியல் செய்யறாரோ, சட்டமன்ற தேர்தல் வர இருக்கே, கூட்டணி மாறுவதற்கான ஒரு அச்சாரமா இதை பயன்படுத்துறாரோ அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும். யூகங்கள் எப்படி வேணாலும் எங்கிருந்து வேணாலும் பிறக்கும். யூகங்கள்ங்கிறது எங்கிருந்து வேணாலும் பிறப்பிக்கலாம், அல்லது நம்ம கிரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்கும். கூட்டணி மாறணுங்கிற நிர்பந்தம் இப்ப இல்லை, கூட்டணி மாற வேண்டிய சூழலும் இப்ப இல்லை. இன்னும் ஒரு வருடம் இருக்கு தேர்தலுக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. 2026 தேர்தலுக்கு பின்னால் இங்க நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்க உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேற்று முன்தினம் கூட திருமாவளவன் பேசியிருக்கும் போது அதிமுக வலுவிழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எச்சரிக்கை செய்றார். அதிமுக வலுவிழந்து கொண்டிருக்கு. ஏன் அவர் அதிமுகவை பத்தி விமர்சிக்கணும்? எதற்காக இல்ல, ஒரே நோக்கம்தான். அது அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, சனாதனம் இங்கே கால் வைத்து விடக்கூடாது இருக்கு. அது நேத்து, அதாவது சனாதனம் தான் மக்களுடைய எதிரி. அதை எதிர்க்கிறதுக்கு எந்த கட்சி வேணாலும் வந்து போராடட்டும், அதை அனுமதிச்சிடக்கூடாதுங்கிறதா அவருடைய ஆதங்கமா இருக்குமே ஒழிய அதிமுகவை வந்து ஒரு அரசியல் திராவிட கட்சி, மாநில கட்சி இருக்கணும்னு விரும்புறாரு. அதனால வந்து சனாதனத்தை ஒழிப்பதற்காக யார் வருந்து கட்டி வேலை செய்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய சூழல் தான், ஆதரிக்கிற நிலையை தான் திருமாவளவன் என்றைக்கும் எடுப்பார். நன்றி சார், நன்றி. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இணைந்த விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபிக் சந்தர் அவரிடத்துல நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தோம். ரொம்ப நீண்ட நெடிய விளக்கங்களை தெளிவாக கொடுத்திருந்தாரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.